நீங்க சொல்லியிருந்தா நமக்கும் தன்மானம் இருக்கு, இனமானம் இருக்குதுன்னு இருந்திருக்கும். அது இல்ல, அதனால அவங்க இப்ப வந்து சொல்றாங்க. திராவிடம் தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிரி அல்லன்னு திருமாவளவன் பேசியிருக்காங்க. எதிரின்னு கற்பிச்சது எங்க அண்ணன் தான். நீங்க அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. 2006 அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பாருங்க. இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். திராவிடம்னு ஒன்று எங்க இருக்கு? யார் சொன்னது? அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். பேசும்போது முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒருத்தர்ல நான் ஒருத்தன். எங்கே திராவிடம் தமிழை காக்குது? எங்கேயாவது தமிழ் இருக்கா சொல்லுங்க. இதுல எந்த இடத்துல அது இருக்கா? நியூஸ்ன்னு இருக்கு, தமிழ் எழுத்துல இருக்கு, தங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ் படிக்க எழுத 86,000 முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ் தேர்வில் தோல்வி விடுறார்கள். தமிழ்ல தேர்ச்சி வர முடியல. தமிழ் எங்க இருக்கு? பேச வரல, எழுத வரல, தமிழ் படிக்க தெரியாத, எழுத தெரியாத 3 தலைமையை உருவாக்கிட்டு தமிழ் வாழுதுன்னு பேசுறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். எங்க இருக்கு? என் மொழி இல்லை, என் கலை இல்லை, என் இலக்கியம் இல்லை, என் பண்பாடு இல்லை, என் வழிபாடு இல்லை, என்னுடைய வரலாறு இல்லை, எனக்கென்ற அரசியல் இல்லை, அதிகாரம் இல்லை. அப்புறம் நீ வந்து திருப்பி இதுதான் பாதுகாக்குது. இந்தியை எதிர்த்ததுன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திராவிட இயக்கங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தன்னெழுச்சியா மாணவர்கள் போராடியது, அதன் மூலமாக வந்த கிளர்ச்சி. போராடுகிறவரை ஐயா வேற என்ன சொல்றாங்க? இந்த காலி பயில்களை ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி இருக்கு, சுட்டு தள்ளுங்கன்னு சொன்னது அவர். இந்திய நான் எதிர்க்கிறது இந்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல, இங்கிலீஷ் படிக்காம போயிடுவாங்கிறதுக்காகன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம்? இந்தி எங்க எதிர்த்தாங்க? இன்னைக்கு இந்தி இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இந்தி இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் இந்தி இருக்கா இல்லையா? அப்புறம் எல்லா இடங்களையும் இந்தியை எதிர்க்கிறங்கிறது ஒரு நாடகம். இந்தி எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடான்னு ஒரு வெற்று கூச்சல். அப்ப ஆளுங்கட்சியா வந்தோடனே இந்திக்காரனே வாடாங்கிறது. எதிர்கட்சியா இருக்கும்போது கோம் பேக் மோடி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெல்கம் மோடி. எப்படி? பெரியார் அண்ணா இல்லை என்றால் நம்ம தமிழகத்தில் எல்லாருமே இந்தி வாழாவாக ஆயிருப்போம்னு திருமாவளவன் நேற்று பேசியிருக்காரு. அதெல்லாம் சும்மா தேவைக்கேற்ப எங்க அண்ணன் மாத்தி பேசிட்டு இருக்காப்ல. இந்தி எப்படி நாங்க இந்தியா எப்படி மாறி இருப்போம்? எப்படி மாறி இருப்போம் சொல்லுங்க. எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்திய கற்பிக்க அனுமதிச்சது இந்த திராவிட இயக்கங்கள். இவங்க நடத்துற திமுக நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி 2வது மொழியா இருக்கா இல்லையா? ஆங்கிலம் பயிற்று மொழி, இந்தி பாடமொழியா இருக்கா இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்று மொழி, தமிழ் பாடமொழியா இருக்கா? இந்தி பேசியிருப்போம்னா எப்படி? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போகும்போது கோயிலுக்கு தேர் நிகழ்ச்சி கலந்துடும் போது அவங்க பக்தர்கள் தகாத வார்த்தையில திட்டி இருக்காரு. உரிமையில அது தெரியல. அது தவிர அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படி கோவப்பட வேண்டியதில்லை. பொதுவாக மக்கள் அது பக்தர்கள் அப்படி பேசிக்க வேண்டியதில்லை. தவறு. என்ன காரணம்னாலும் அந்த மாதிரி கோவப்பட வேண்டியது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறாரு. அன்னைக்கு கடந்த வாரம் வந்து தமிழ் செய்தி இதே மாதிரி கடுமையா வந்து கூட்டிட்டு வராங்க, இந்த மாதிரி உங்க குடும்பத்தையே கூட்டிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கடுமையா பேசி அந்த விஷயம் வந்து விவாத பொருளா இருந்துச்சு. இப்போ அதே போல சிதறங்கிற மாதிரி அறநிலத்துறை அமைச்சர் அறத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்காரு. என்ன பண்ணுது? இப்போ பொங்கல் தொகுப்புல வந்து ரொக்க பணம் அறிவிப்பு இல்லாம இருக்கு. அது எப்படி நினைக்கிறீங்க? ஒரு வேலை பணம் இல்லாம இருந்திருக்கும். இப்போ புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடைமுறைக்கு புதிய ஓய்வூதியம் அவங்க கேட்கல. பழைய ஓய்வூதியத்துல என்ன சொல்றாங்கன்னு பாக்கணும். இப்ப இதுல இப்படி நம்மளா பேசுவோம். பொங்கலுக்கு தொகுப்பு ஊதியம் கொடுக்குறாங்க, அரிசி, இது வெல்லம், இது கரும்பு, இதெல்லாம் கொடுக்குறாங்கிறது இது எப்படி பாக்குறது? ஒரு இனத்தின் மகனா எப்படி பாக்குறது? எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு இனம், ஒரு பெரிய மூத்த இனம், அதுக்குன்னு இருக்கிற ஒரு பண்டிகை இந்த பொங்கல் தான். காலம்புறா உழைக்கிற ஒரு வேளாண்குடி மகன், அந்த ஒரு பண்டிகைக்கு கூட அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. 1/2 கிலோ அரிசி, 1/4 கிலோ வெல்லம் கூட வாங்க முடியாது. அரசு தான் கொடுக்கணும், அதையும் இலவசமாக தரணும். இதையும் ஏன் நெல்லை விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளைக்க விட்டுட்டு குஜராத்தில் அரிசி வாங்கிட்டு வரும், இல்லை ஆந்திராவில் அரிசி வாங்கிட்டு வரும். ஏன் நெல்லா விசாரிச்சா அரிசியாக வராத? அதை கொள்முதல் செய்யாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிடுச்சு பாருங்க. இந்த நூற்றாண்டுல இவ்வளவு காலகட்டம் கடந்து வந்து இன்னும் வந்து ஒரு பொங்கலுக்கு வந்து காசு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், இலவசமா அரிசி கொடுக்கணும் நிலைமையில தான் என் இனம் நின்று கொண்டிருக்குதுன்னு பார்க்கும்போது
இதுல எந்த வழியில நாங்க பெருமைப்பட்டுக்கிறது, இல்ல எந்த வழியில எங்களுக்கு இதுல சிறப்பு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? கேவலம் தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு தமிழ் இனம் தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் அவமான ஒரு அடையாளமா வாழுதேங்கிற ஒரு வழிதான் எனக்கு இருக்கு. இதுல போய் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் கை உடைக்கப்பட்டிருக்கு, பேசும் பொருளா இருக்கு. சரியான இது இது ஒரு செய்தி இல்லை. இது ஒரு செய்தியா நம்ம பேசுறதுக்கு இல்லை. இது கொடும் துயரம். இது நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறை தான் தீர்மானிக்குதுங்கிறான். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை இங்கே வகுப்பறைகள் அறிவு கருவறையா இல்லாம வியாபார அறையா மாற்றப்பட்டுருச்சு. அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவு கருவறையா இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய அடிப்படை கோரிக்கையை வச்சு வீதியில ஒரு நாள்ல போராடல, கிடந்தது ஒரு 15-20 ஆண்டுகளா போராடிட்டு இருக்காங்க. பணி நிரந்தரத்திற்கும் சமவேளை சம ஊதியத்திற்கும் எங்கள் பணி நியமனத்திற்குமாக ஆசிரியர் பயிற்சி பெற்று அதில் தேர்ச்சி பெற்று இருக்கிற ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்காக. அப்போ இப்போ இந்த அதிகாரத்திட்ட நம்ம கேட்கறது, இது மாதிரி டாஸ்மார்க் ஊழியர்கள் ஒரு கோரிக்கையை வச்சு வீதியில் இறங்கி போறான்னா உடனே கவனம் எடுத்து அதை நிறைவேற்றிவிடலாம் இல்லையா? நீங்க குடிக்க வைக்கிறதுக்கு காட்டுற கவனத்தை எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு காட்டுவதில்லை. அப்ப எப்படி இருக்கு? அறிவை மழுங்கடித்து உடல் நலத்தை கெடுத்து நாட்டை நாசமாக்குற மதுவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அறிவை வளர்க்கும் கல்விக்கு நீங்க கொடுக்கறீங்க. அப்ப ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்துட்டா அந்த நாட்டுல நடக்கிறது ஆட்சி அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? விவசாயி வீதிக்கு வர்றான், செவிலியர் வர்றாங்க, மருத்துவர் வர்றாங்க, மாணவர்கள் வர்றாங்க, மீனவர்கள் வர்றாங்க. எல்லாரும் வீதியில போராடும் போது அந்த நாட்டுல நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்றத நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க. போக்குவரத்து தொழிலாளி வீதிக்கு வரான், பழைய அரசு ஊழியர்கள் எல்லாம் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுறான். என்னதான் நடக்குது? அப்போ இந்த நாட்டுல என்னதான் நடக்குது? ஆனாலும் நீங்க நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்த தடவை நாங்களே வருவோம், அப்படி அருமையா போய்கிட்டு இருக்கு. இல்ல ஒரு அறிவு சமூகம் இதை சிந்திக்கணும். திருப்பி திருப்பி இதே தவற செய்யக்கூடாது. இந்த ஆசிரியர்கள் வீதியில நின்று போராடுறதுக்கு காரணம் அவர்களே தான். அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுகிற நிலைமைக்கு வீதிக்கு வந்ததுக்கு காரணம் அவர்களே தான். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றான்? ஒரு ஆட்சி தவறா இருக்குதுன்னா அந்த ஆட்சியாளன் மட்டும் அதுக்கு பொறுப்பு இல்லை, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்புங்கிறான். எல்லாரும் பொறுப்பு, நாங்களும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு. இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்க பிரச்சனைக்கு வீதிக்கு வர்றாங்க. அவங்க நினைச்சிருந்தால் இந்த அரசு அமையாம தடுத்திருக்க முடியும். இதை 15 வருஷமா அந்த கோரிக்கை வச்சு நீங்க போராடுறீங்க. இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிக்கிறார், அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிக்கிறார். நான் ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்க கோரிக்கை தூக்கி குப்பையில போடுறாரு. அப்ப அந்த கோபம், இன்னைக்கு இருக்கிற கோபம், கையை ஒடிக்கிறார், வீதியில் நடக்கிறீங்க, போராடுறீங்க. இந்த கோபம் ஏன் உங்களுக்கு தேர்தல் இல்ல? வாக்கு செலுத்தும் போது ஏன் இல்ல? ஏன் இல்ல? திருப்பி எப்படி இந்த அதிகாரம் வருது? விவசாயி வீதிக்கு வர்றீங்க, கோவப்படுறீங்க. இன்னைக்கு தஞ்சையில பேரணி போராட்டம், எல்லாரும் போராடுறீங்க. அப்புறம் எப்படி இது உங்க உரிமையை பறிச்சு உங்க உரிமையை பெற்றுக் கொடுக்க நீங்க முன்வைக்கிற கோரிக்கையை ஏற்க மறுக்கிற அதிகாரம் திருப்பி எப்படி வருது? யார் தேர்வு செய்யறா? சொல்லுங்க, யார் தேர்வு செய்யறா? நீங்க படிப்பிச்ச மாணவர்கள் எத்தனை ஆயிரம், ஆசிரியர்கள் நீங்க எத்தனை லட்சம்? உங்க வாக்கு எப்படி திருப்பி இந்த அநீதியான அதிகாரத்தை நிறுவுது? விவசாயிகள் எத்தனை கோடி? ஏன் நீங்க மறுபடியும் அந்த அதிகாரம் எப்படி வருது? மருத்துவர், செவிலியர், போக்குவரத்து ஊழியர் எல்லாம் வீதியில் நிக்கிறியே, அப்புறம் அதே உன்னை வீதியில நிறுத்தினவனே மேல எப்படி வர்றான்? யார் அதை தேர்வு செய்யறது? பிழையை நீ செஞ்சுட்டு அப்புறம் வீதியில் போராடி வேடிக்கை இல்லையா அது? அப்ப இந்த கோபம் எங்க வெளிப்படுத்தணும்? அந்த இடத்துல ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க? அப்புறம் திருப்பி வீதியில் போராடினா இது என்ன ஆயிருது? இப்ப யாரு மேல, நான் யாரு மேல கோச்சுக்கிறேன்? அதிகாரத்து மேலையா? அந்த அதிகாரத்தை தேர்வு பண்ண உங்க மேலையா? சொல்லுங்க. அப்ப தொடர்ச்சியா ஒரு தடவை ஒரு தவறு நடக்கலாங்க, தெரியாம நிகழுது. 2வது தடவை திருந்திருப்பாங்களோ நினைச்சு செஞ்சோம், மாறிடுமோன்னு நினைச்சு செஞ்சோம், கொடுத்த வாக்குறுதி நம்பி செஞ்சோம், சரி நடந்துருது. திரும்ப திரும்ப அதுவே நடக்குதுன்னா அப்ப யார் பொறுப்பே இருக்கிறது? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு வாக்கு செலுத்திடுவீங்கன்னா நான் ஏன் உங்க கோரிக்கையை ஏற்கணும்? நான் ஏன் நீங்க கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் போடுவீங்க. அப்புறம் தடுப்பு விவகாரத்துல அத பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தகுதியா இருக்குது. அப்புறம் இத சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா தம்பி? உங்களுக்கு தெரியாமல், ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு தெரியாமல் போதைப் பொருள் உள்ள வருது நாட்டுக்குள்ள சொல்றது வெக்கமா இல்லையா தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி.
உங்களுக்கு தெரியாம இவ்வளவு காவல் படை, இவ்வளவு உளவுத்துறை படை, நாங்க இறங்கினோன்னு எங்க போறீங்கன்னு கேட்டு இந்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஐஎஸ். இப்ப வர்றாருல, எங்க போறேன் எங்க வாரேன் எல்லாம் தெரியுது. 100 சோதனை இருக்குது. அப்ப எப்படி உங்களுக்கு தெரியாம போதைப் பொருள் பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்கள் விக்குதுன்னு தெரியுது. காவல்துறை ஆதரவு இல்லாமல் விற்க முடியுமா சொல்லுங்க? ஒருத்தன் ரவுடி தம்பி, அரசியல்வாதிகள், காவல்துறை அதிகாரிகள் ஆதரவு இல்லாம ஒருத்தன் ரவுடி ஆயிட முடியுமா? இவர் ஆயிட முடியுமா? நீங்க இதெல்லாம் அவர் சொல்றாரு, அது போதையின் மீது நாட்டம் கொள்ளாது பிள்ளைகள் மீது போகாமல் பெற்றோர்கள் உறவுகள் கவனம் செலுத்துங்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க விற்போம், குடிக்காம நீங்க பாத்துக்கிறீங்க. தெரு சாராய கடையை திறந்து விட்டுட்டு சாராய விற்பனை குறையக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க நீங்க போதை பொருளை தடுக்கிற நீங்க சொல்றது இதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. சரி, இப்ப திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஒரு குழு தயாரிச்சு வச்சிருக்காங்க. போன வாட்டியும் அதே குழு தான். இதெல்லாம் நீங்க இந்த ஊடகத்துக்காரர்கள் தயவு செய்து ஒரு அறம் சார்ந்து இயங்குங்க. தேர்தல் அறிக்கை ஆட்சியில் இருக்கிற ஒரு அதிகாரி, எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு நாங்க தேர்தல் அறிக்கையில கொண்டு வர போறோம்னா இப்ப என்ன அதிகாரம் பண்ணீங்க? என்ன ஆட்சியில் இருக்கீங்க? மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் ஆட்சியில் இருந்தீங்களா? என்ன கட்சி என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் நீங்க இருக்கிறீங்க. அப்ப தொகுதியில் போய் என்ன பிரச்சனை கேட்டு தேர்தல் அறிக்கை கொடுப்பேன். போன தடவை பிரச்சனை என்ன கேட்டு அறிக்கை கொடுத்தீல்ல, அப்புறம் இந்த தடவை அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கணும்ல. இந்த தடவை ஏன் காலையில காலையில சிரிக்க வைக்கிறோம்ல. வேற நாளை 2 நாள் தமிழகம் வராரு அமித்ஷா, பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார். அரசியல்ல மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்னு பாஜக பொதுச் செயலாளர். மாற்றம்னு ஒண்ணு இருக்குதுன்னா, இதுவரை இந்த மண்ணில் நிலவுன அரசியல் இருக்குல்ல, இந்தியம், திராவிடம், இந்த கட்சிகளுடைய ஆட்சி முறை இருக்கு இல்லையா, இதை மொத்தமா இந்த ஆட்சி இதை மாற்றுவதுதான் மாற்றம். இது சும்மா இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இவரோட கூட்டணி வைக்கிறது. இங்க ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சியின் முறை மாறுமா? அதான் பிரச்சனை. இவர்களுக்கு யாருக்கும் கோட்பாடு மாற்றம், தத்துவ மாற்றம் கிடையாது. காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கோ திமுக அதிமுக நம்ம ஒண்ணு கேட்போம், 2 பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க. திமுக அதிமுகவுக்கு 2 பேர் தான் போட்டி. திமுக அதுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி? தீமை இதுக்கு மாற்று இன்னொரு தீமை எப்படி? நபிகளார் சொல்ற மாதிரி தீமைக்கு மாற்று நன்மை தான், நேர்மை தான். அப்ப நீங்க தீமைக்கு மாற்று தீமை. இவர் திமுக, இவர் ஆட்சியில ஊழல் இருக்கு, இவர் ஆட்சியில் இருக்காதா? அதிமுக ஆட்சியில் இருக்காதா? லஞ்சம் இருக்கு இருக்காதா? கமிஷன் இருக்கு இருக்காதா? இங்க மலையை வெட்ட மாட்டாரா? மணல் அள்ளுவார் அள்ள மாட்டாரா? இங்க பாலியல் வன்கொடுமை கொலை இருக்கும் இருக்காதா? கேட்கறது கேளுங்க, இருக்குமா இருக்காதா? இங்க சாராய வியாபாரம் இருக்கும், இவர் வந்தா மூடிடுவாரா? எல்லாம் அப்படியே இருக்கும்னா என்ன இந்த மாற்றுறதுல இருக்கு? என்ன மாற்று இருக்கு? வார்த்தையில தான் நீ மாற்று ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன மாற்று இருக்கு? இந்த கட்சியில கொடியில அண்ணா இருக்க மாட்டார், இங்க அண்ணா இருப்பார். கொள்கையில என்ன மாற்று இருக்கு? 2 பேருமே திருடுங்க. இப்ப நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்தவன நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்ன நடவடிக்கை? கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா? கொலை நடந்ததா இல்லையா? நடந்தது உண்மை, கொலை பண்ணது உண்மை, செத்தது உண்மை. செஞ்சது யாரு? அந்த ஆட்சியில் இருந்தவரும் கண்டுபிடிக்கல. யாரு காரணம் தெரியாதா? யாருக்கும் தெரியாம நடந்துச்சா? ஒரு முதலமைச்சர் வீட்டுல ஒரு நிமிஷம் மின்சாரம் அணையாது. 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு போட்டவன் யாரு? அப்போ நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு 5 ஆண்டு முடிஞ்சு அடுத்த 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கொலை நடந்திருக்க அதையே கண்டுபிடிக்காதவங்க எப்படி 2 பேரும் கூட்டுக்கணவாளி? நீ செய்யற குற்றத்தை நான் மறப்ப, நான் செய்யற குற்றத்தை நீ மறப்ப. நீ அண்ணா பல்கலைக்கழகம்னா அவன் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைம்பா, நீ பொள்ளாச்சின்னா நீ அண்ணா பல்கலைக்கழகம்பா. அப்புறம் 2 பேருமே சம அளவு அயோக்கியங்க. நீ இதுல மாற்று ஒரே 2 கட்சிக்கு தான் போட்டி. எவன் அதிகமா திருடுறது, எவன் அதிகமா கொள்ளையடிக்கிறது, எவன் அதிகமா நாட்டை நாசம் பண்றதுங்கிறதுல போட்டி. வேற என்ன போட்டி இருக்கு? சும்மா இவர் வந்தா மாறிடுமா, அமித்ஷா வந்தா மாறிடுமா? 1000 அமித்ஷா வந்தாலும் அதே தான் இருக்கும். நீங்க என்ன மாறுதல் செஞ்சாலும் எடப்பாடி முதலமைச்சராக தானே பாடுபட போறீங்க. சொல்லுங்க, என்ன மாறுதல் வந்துடும் சொல்லுங்க. வந்தா கமிஷன் வாங்க மாட்டார், பணியிட மாற்றத்துக்கு பணம் இல்ல, பணி உயர்வுக்கு பணி இல்ல, பணி நியமனத்துக்கு காசு இல்ல, மலையை குடைய மாட்டாங்க, மலையை வெட்ட மாட்டாங்க, குவாரி எல்லாம் மூடிடுவாங்க, மணல் அள்ள மாட்டாங்க, ஆறு பாதுகாக்கப்படும், மலை பாதுகாக்கப்படும். ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அப்புறம் மாற்றுனா தீய சக்திக்கு மாற்று தூய சக்தி. தூய சக்தி, ஆமா தூய சக்தி, தூய ஆற்றல்கள் தான். எங்களை போல தொடர்ச்சியா அந்த மாறுதலுக்காக போராடிட்டு இருக்க பிள்ளைகள் தான் மாற்றா இருக்க முடியும். வேற எது மாற்றா இருக்க முடியும்? கோட்பாட்டு அளவுல நீங்க திராவிடம், இவர் திராவிடம், நாங்கள் தமிழர்.
தமிழ் தேசியம். இந்த தத்துவ மாற்று தான். நாங்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறீங்க, நாங்க உண்மை நேர்மைங்கிறோம். நீங்க திராவிடர்கள்ங்கிறீங்க, நாங்க தமிழர்கள்ங்கிறோம். இதுதானே மாறுதல் இருக்க முடியும். பெரியாரை போற்றுவோம், எந்த பெரியாரன்? அதான் ராத்திரி பாருங்க எந்த பெரியார். இன்னைக்கு எங்க தலைவரை வச்சா நாங்க வரமாட்டேங்கிறாங்க. அப்படின்னா தன்மானமிக்க தமிழ் இன மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டோம்ங்கிற முடிவு எடுக்கல. ஏன்னா எங்களுக்கு அந்த மான உணர்வோ இன உணர்வோ இல்லை. இந்த தலைவர்களும் இனத்தை கொன்ற கட்சிகளோடு திருப்பி திருப்பி கூட்டணி வச்சு நின்னதுனால அவர் இப்ப பேசுறாங்க. எங்க இனத்தை கொன்ன ராஜீவ் காந்தி அந்த காங்கிரஸ் கட்சியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் நீங்க சொல்லி இருந்தா நமக்கும் தன்மானம் இருக்கு இனமானம் இருக்குதுன்னு இருந்திருக்கும். அது இல்ல. அதனால அவங்க இப்ப சொல்றாங்க திராவிடம் தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிரி அல்லன்னு திருமாவளவன் பேசுறாங்க. எதிரின்னு இன்னைக்கு எங்க தலைவரை வச்சா நாங்க வரமாட்டேங்கிறாங்க. அப்படின்னா தன்மானமிக்க தமிழ் இன மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டோம்ங்கிற முடிவு எடுக்கல. ஏன்னா எங்களுக்கு அந்த மான உணர்வோ இன உணர்வோ இல்லை. இந்த தலைவர்களும் இனத்தை கொன்ற கட்சிகளோடு திருப்பி திருப்பி கூட்டணி வச்சு நின்னதுனால அவர் இப்ப பேசுறாங்க. எங்க இனத்தை கொன்ன ராஜீவ் காந்தி அந்த காங்கிரஸ் கட்சியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் நீங்க சொல்லி இருந்தா நமக்கும் தன்மானம் இருக்கு இனமானம் இருக்குதுன்னு இருந்திருக்கும். அது இல்ல. அதனால அவங்க இப்ப சொல்றாங்க திராவிடம் தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிரி அல்லன்னு திருமாவளவன் பேசுறாங்க. எதிரின்னு கற்பிச்சது எங்க அண்ணன் தான். நீங்க அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. 2006 அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பாருங்க. இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். திராவிடம்னு ஒண்ணு எங்க இருக்கு? யார் சொன்னது? அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். பேசும்போது முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒருத்தர்ல நான் ஒருத்தன். எங்கே திராவிடம் தமிழுக்கு ஆக்குது? எங்கேயாவது தமிழ் இருக்கா சொல்லுங்க. இதுல எந்த இடத்துல அது இருக்கா? நியூஸ்ன்னு இருக்கு, தமிழ் எழுத்துல இருக்கு, தங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ் படிக்க எழுத 85,000 முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ் தேர்வில் தோல்வி வருவார்கள். தமிழ்ல தேர்ச்சி வர முடியல. தமிழ் எங்க இருக்கு? பேச வரல, எழுத வரல, தமிழ் படிக்க தெரியாத எழுத தெரியாத 3 தலைமையை உருவாக்கிட்டு தமிழ் வாழுதுன்னு பேசுறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். எங்க இருக்கு? என் மொழி இல்லை, என் கலை இல்லை, என் இலக்கியம் இல்லை, என் பண்பாடு இல்லை, என் வழிபாடு இல்லை, என்னுடைய வரலாறு இல்லை, எனக்கென்ற அரசியல் இல்லை, அதிகாரம் இல்லை. அப்புறம் நீ திருப்பி இதுதான் பாதுகாக்குது. இந்தியை எதிர்த்ததுன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திராவிட இயக்கங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தன்னெழுச்சியா மாணவர்கள் போராடியது அதன் மூலமாக வந்த கிளர்ச்சி. போராடுகிறவரை ஐயா வேற என்ன சொல்றாங்க? இந்த காலி பயில்களை ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி இருக்கு? சுட்டு தள்ளுங்கன்னு சொன்னது அவர். இந்திய நான் எதிர்க்கிறது இந்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல, இங்கிலீஷ் படிக்காம போயிடுவாங்கிறதுக்காகன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம்? இந்தி எங்க எதிர்த்தாங்க? இன்னைக்கு இந்தி இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இந்தி இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் இந்தி இருக்கா இல்லையா? அப்புறம் எல்லா இடங்களையும் இந்தியை எதிர்க்கிறங்கிறது ஒரு நாடகம். இந்தி எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடான்னு ஒரு வெற்று கூச்சல். அப்ப ஆளுங்கட்சியா வந்தோன்னு இந்திக்காரனே வாடாங்கிறது. எதிர்கட்சியா இருக்கும்போது கோம் பேக் மோடி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெல்கம் மோடி. எப்படி? பெரியார் அண்ணா இல்லை என்றால் நம்ம தமிழகத்தில் எல்லாருமே இந்தி வாழாவாக ஆயிருப்போம்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. அதெல்லாம் சும்மா தேவைக்கேற்ப எங்க அண்ணன் மாத்தி பேசிட்டு இருக்காப்ல. இந்தி எப்படி நாங்க இந்தியா எப்படி மாறி இருப்போம்? எப்படி மாறி இருப்போம் சொல்லுங்க. எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்தியை கற்பிக்க அனுமதிச்சது இந்த திராவிட இயக்கங்கள்.
இவங்க நடத்துற திமுக நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி 2வது மொழியா இருக்கா இல்லையா? ஆங்கிலம் பயிற்று மொழி இந்தி பாடமொழியா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்று மொழி தமிழ் பாடமொழியா இருக்கா? இந்தி பேசியிருப்போம்னா எப்படி? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போகும்போது கோயில் தேர் நிகழ்ச்சி கலந்துக்கும் போது அங்க பக்தர்கள் மக்களையும் தகாத வார்த்தையில சுட்டி இருக்காரு. உரிமையில அது தெரியல. அது தவிர அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படி கோவப்பட வேண்டியதில்லை. பொதுவாக மக்களை அது பக்தர்கள்ட்ட அப்படி பேசிக்க வேண்டியதில்லை. அது தவறு. என்ன காரணம்னாலும் அந்த மாதிரி கோவப்பட வேண்டியது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறாரு. அன்னைக்கு கடந்த வாரம் வந்து தமிழ் செய்தி இதே மாதிரி கடுமையா வந்து கூட்டிட்டு வராங்க, இந்த மாதிரி உங்க குடும்பத்தையே கூட்டிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கடுமையா பேசி அந்த விஷயம் வந்து விவாத பொருளா இருந்துச்சு. இப்போ அதே போல அறநிலத்துறை அமைச்சர் அறத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்காரு. என்ன பண்ணுது? இந்த பொங்கல் தொகுப்புல வந்து ரொக்க பணம் அறிவிப்பு இல்லாம இருக்கு. அது எப்படி நினைக்கிறீங்க? ஒருவேளை பணம் இல்லாம இருந்திருக்கும். இப்போ புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடைமுறைக்கு புதிய ஓய்வூதியம் அவங்க கேட்கல. பழைய ஓய்வூதியத்துல என்ன சொல்றாங்கன்னு பாக்கணும். இப்ப இதுல இப்படி நம்மளா பேசுவோம். பொங்கலுக்கு தொகுப்பு ஊதியம் கொடுக்குறாங்க, அரிசி இது வெல்லம் இது கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்கங்கிறது இது எப்படி பார்க்கறது? ஒரு இனத்தின் மகனா எப்படி பார்க்கறது? எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு இனம், ஒரு பெரிய மூத்த இனம், அதுக்குன்னு இருக்கிற ஒரு பண்டிகை இந்த பொங்கல் தான். காலம்புறா உழைக்கிற ஒரு வேளாண்குடி மகன், அந்த ஒரு பண்டிகைக்கு கூட அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. 1/2 கிலோ அரிசி 1/4 கிலோ வெல்லம் கூட வாங்க முடியாது. அரசு தான் கொடுக்கணும், அதையும் இலவசமாக தரணும். இதையும் ஏன் நெல்லை விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளைக்க விட்டுட்டு குஜராத்தில் அரிசி வாங்கிட்டு வரும், இல்லை ஆந்திராவில் அரிசி வாங்கிட்டு வரும். ஏன் நெல்லை விசாரிச்சா அரிசியாக வராதா? அதை கொள்முதல் செய்யாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிடுச்சு பாருங்க. இந்த நூற்றாண்டில் இவ்வளவு காலகட்டம் கடந்து வந்து இன்னும் வந்து ஒரு பொங்கலுக்கு வந்து காசு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், இலவசமாக அரிசி கொடுக்கணும் நிலைமையில தான் என் இனம் நின்று கொண்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் எந்த வழியில் நாங்கள் பெருமைப்பட்டுக்கிறது, இல்லை எந்த வழியில் எங்களுக்கு இதில் சிறப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேவலம் தான் நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு தமிழ் இனம் வந்து தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் அவமான ஒரு அடையாளமாக வாழுதேங்கிற ஒரு வழிதான் எனக்கு இருக்குது. இதில் போய் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் கை உடைக்கப்பட்டிருக்கு, பேசும் பொருளாக இருக்காது. இது வந்து ஒரு செய்தி இல்லை, இது ஒரு செய்தியாக நம்ம பேசுறதுக்கு இல்லை. இது கொடும் துயரம். இது வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறை தான் தீர்மானிக்குதுங்கிறான். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை இங்கே வகுப்பறைகள் வந்து அறிவு கருவறையாக இல்லாமல் வியாபார அறையாக மாற்றப்பட்டுருச்சு. அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவு கருவறையாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய அடிப்படை கோரிக்கையை வச்சு வீதியில் ஒரு நாளில் போராடல, கிடந்தது ஒரு 15-20 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்க. பணி நிரந்தரத்திற்கும் சமவேளை சம ஊதியத்திற்கும் எங்கள் பணி நியமனத்திற்குமாக ஆசிரியர் பயிற்சி பெற்று அதில் தேர்ச்சி பெற்று இருக்கிற ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்காக. அப்போ இப்போ இந்த அதிகாரத்திட்ட நம்ம கேட்கறது, இது மாதிரி டாஸ்மார்க் ஊழியர்கள் ஒரு கோரிக்கையை வச்சு வீதியில் இறங்கி போறான்னா உடனே கவனம் எடுத்து அதை நிறைவேற்றிவிடலாம் இல்லையா? நீங்க குடிக்க வைக்கிறதுக்கு காட்டுற கவனத்தை எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு காட்டுவதில்லை. அப்ப எப்படி இருக்கு? அறிவை மழுங்கடித்து உடல் நலத்தை கெடுத்து நாட்டை நாசமாக்குற மதுவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அறிவை வளர்க்கும் கல்விக்கு நீங்க கொடுக்குறீங்க. அப்ப ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்துட்டா அந்த நாட்டில் நடக்கிறது ஆட்சி அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? விவசாயி வீதிக்கு வர்றான், செவிலியர் வர்றாங்க, மருத்துவர் வர்றாங்க, மாணவர்கள் வர்றாங்க, மீனவர்கள் வர்றாங்க, எல்லாரும் வீதியில வந்து போராடும் போது அந்த நாட்டில் நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்றத நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? சொல்லு. போக்குவரத்து தொழிலாளி வீதிக்கு வரான், பழைய அரசு ஊழியர்கள் எல்லாம் வந்து பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுறான். என்னதான் நடக்குது? அப்போ இந்த நாட்டில் என்னதான் நடக்குது? ஆனாலும் நீங்க நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்த தடவை நாங்களே வருவோம், அப்படி அருமையா போய்கிட்டு இருக்கு. இல்ல ஒரு அறிவு சமூகம் வந்து இதை சிந்திக்கணும். திருப்பி இதே தவற செய்யக்கூடாது. இந்த ஆசிரியர்கள் வீதியில நின்று போராடுறதுக்கு காரணம் அவர்களே தான். அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுகிற நிலைமைக்கு வீதிக்கு வந்ததுக்கு காரணம் அவர்களே தான். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க.
ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றான்? ஒரு ஆட்சி தவறா இருக்குதுன்னா அந்த ஆட்சியாளன் மட்டும் அதுக்கு பொறுப்பு இல்லை, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்புங்கிறான். எல்லாரும் பொறுப்பு, நாங்களும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு. இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்க பிரச்சனைக்கு வீதிக்கு வர்றாங்க. அவங்க நினைச்சிருந்தால் இந்த அரசு அமையாம தடுத்திருக்க முடியும். இதை 15 வருஷமா அந்த கோரிக்கையை வச்சு நீங்க போராடுறீங்க. இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிக்கிறார், அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிக்கிறார். நான் ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்க கோரிக்கை தூக்கி குப்பையில போடுறாரு. அப்ப அந்த கோபம், இன்னைக்கு இருக்கிற கோபம், கையை ஒடிக்கிறார், வீதியில் நடக்கிறீங்க, போராடுறீங்க. இந்த கோபம் ஏன் உங்களுக்கு தேர்தல் இல்ல? வாக்கு செலுத்தும் போது ஏன் இல்ல? ஏன் இல்ல? திருப்பி எப்படி இந்த அதிகாரம் வருது? விவசாயி வீதிக்கு வர்றீங்க, கோவப்படுறீங்க. இன்னைக்கு தஞ்சையில பேரணி, போராட்டம், எல்லாரும் போராடுறீங்க. அப்புறம் எப்படி இது உங்க உரிமையை பறிச்சு உங்க உரிமையை பெற்றுக் கொடுக்க நீங்க முன்வைக்கிற கோரிக்கையை ஏற்க மறுக்கிற அதிகாரம் திருப்பி எப்படி வருது? யார் தேர்வு செய்யறா சொல்லுங்க? யார் தேர்வு செய்யறா? நீங்க படிப்பிச்ச மாணவர்கள் எத்தனை ஆயிரம், ஆசிரியர்கள் நீங்க எத்தனை லட்சம்? உங்க வாக்கு எப்படி திருப்பி இந்த அநீதியான அதிகாரத்தை நிறுவுது? விவசாயிகள் எத்தனை கோடி? ஏன் மறுபடியும் அந்த அதிகாரம் அப்படி வருது? மருத்துவர், செவிலியர், போக்குவரத்து ஊழியர் எல்லாம் வீதியில் நிக்கிறியே, அப்புறம் அதே உன்னை வீதியில நிறுத்தினவனே மேல எப்படி வர்றான்? யார தேர்வு செய்யறது? பிழையை நீ செஞ்சுட்டு அப்புறம் வீதியில் வந்து போராடி வேடிக்கை இல்லையா அது? அப்ப இந்த கோபம் எங்க வெளிப்படுத்தணும்? அந்த இடத்துல ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க? அப்புறம் திருப்பி வீதியில் வந்து போராடினா இது என்ன ஆயிருது? இப்ப யாரு மேல, நான் யாரு மேல கோச்சுக்கிறேன்? அதிகாரத்து மேலையா? அந்த அதிகாரத்தை தேர்வு பண்ண உங்க மேலையா? சொல்லுங்க. அப்ப தொடர்ச்சியா ஒரு தடவை ஒரு தவறு நடக்கலாங்க, தெரியாம நிகழுது. 2வது தடவை திருந்திருப்பாங்களோ நினைச்சு செஞ்சோம், மாறிடுமோன்னு நினைச்சு செஞ்சோம், கொடுத்த வாக்குறுதி நம்பி செஞ்சோம், சரி நடந்துருது. திரும்ப திரும்ப அதுவே நடக்குதுன்னா அப்ப யார் பொறுப்பே இருக்கிறது? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு வாக்கு செலுத்திடுவீங்கன்னா நான் ஏன் உங்க கோரிக்கையை ஏற்கணும்? நான் ஏன் நீங்க கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் போடுவீங்க. அப்புறம் தடுப்பு விவகாரத்துல தமிழக அத பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தகுதியா இருக்குது. முதல்வரே சொல்றாரு ஓரளவுக்கு தான் கை கொடுத்திருக்கு. அப்புறம் இத சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா தம்பி? உங்களுக்கு தெரியாமல், ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு தெரியாமல் போதைப் பொருள் உள்ள வருது நாட்டுக்குள்ள சொல்றது வெக்கமா இல்லையா தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு தெரியாம இவ்வளவு காவல் படை, இவ்வளவு உளவுத்துறை படை, நாங்க இறங்கினோன்னு எங்க போறீங்கன்னு கேட்டு இந்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஐஎஸ். இப்ப வர்றாருல, எங்க போறேன் எங்க வாரேன் எல்லாம் தெரியுது. 100 சோதனை இருக்குது. அப்ப எப்படி உங்களுக்கு தெரியாம போதைப் பொருள் பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்கள் விக்குதுன்னு தெரியுது? காவல்துறை ஆதரவு இல்லாமல் விற்க முடியுமா சொல்லுங்க? ஒருத்தன் ரவுடி தம்பி, அரசியல்வாதிகள், காவல்துறை அதிகாரிகள் ஆதரவு இல்லாம ஒருத்தர் ரவுடி ஆயிட முடியுமா? இவர் ஆயிட முடியுமா? நீங்க இதெல்லாம் அவர் சொல்றாரு. அது போதையின் மீது நாட்டம் கொள்ளாது பிள்ளைகள் மீது போகாமல் பெற்றோர்கள், உறவர்கள் கவனம் செலுத்துங்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க விற்போம், குடிக்காம நீங்க பாத்துக்கிறீங்க. தெருவுக்கு தெருவு சாராய கடையை திறந்து விட்டுட்டு சாராய விற்பனை குறையக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க போதைப் பொருளை தடுக்கிற நீங்க சொல்றது இதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. சரி, இப்ப திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஒரு குழு தயாரிச்சு வச்சிருக்காங்க. போன வாட்டியும் அதே குழு தான். இதெல்லாம் நீங்க இந்த ஊடகத்துக்காரர்கள் தயவு செய்து ஒரு அறம் சார்ந்த இயங்குங்க. தேர்தல் அறிக்கை ஆட்சியில் இருக்கிற ஒரு அதிகாரி, எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு நாங்க தேர்தல் அறிக்கையில கொண்டு வர போறோம்னா அப்ப என்ன அதிகாரம் பண்றீங்க? என்ன ஆட்சியில் இருக்கிறீங்க? மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் ஆட்சியில் இருந்தீங்களா? என்ன கட்சி என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் நீங்க இருக்கிறீங்க. அப்ப தொகுதியில் போய் என்ன பிரச்சனை கேட்டு தேர்தல் அறிக்கை கொடுப்பீங்க. போன தடவை பிரச்சனை என்ன கேட்டு அறிக்கை கொடுத்தீல்ல, அப்புறம் இந்த தடவை அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கணும்ல. இந்த தடவை ஏன் காலையில காலையில சிரிக்க வைக்கிறோம்ல? வேற நாளை 2 நாள் தமிழகம் வராரு அமித்ஷா, பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார். திருச்சியில அரசியல் மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்னு பாஜக பொதுச் செயலாளர். மாற்றம்னு ஒண்ணு இருக்குதுன்னா, இதுவரை இந்த மண்ணில் நிலவுன அரசியல் இருக்குல்ல, இந்தியம், திராவிடம், இந்த கட்சிகளுடைய ஆட்சி முறை இருக்கு இல்லையா, இதை மொத்தமா இந்த ஆட்சி இதை மாற்றுவதுதான் மாற்றம். இது சும்மா இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இவரோட கூட்டணி வைக்கிறது. இங்க ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சியின் முறை மாறுமா? அதான் பிரச்சனை. இவர்களுக்கு யாருக்கும் கோட்பாடு மாற்றம், தத்துவ மாற்றம் கிடையாது. காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்கோ, திமுக, அதிமுக. நம்ம ஒண்ணு கேட்போம், 2 பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க. திமுக, அதிமுகவுக்கு 2 பேர் தான் போட்டி. திமுக அதுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி? தீமை இதுக்கு மாற்று இன்னொரு தீமை எப்படி? நபிகளார் சொல்ற மாதிரி தீமைக்கு மாற்று நன்மை தான்.
நேர்மைதான். அப்ப நீங்க தீமைக்கு மாற்று தீமை. இவர் திமுக, இவர் ஆட்சியில ஊழல் இருக்கு, இவர் ஆட்சியில் இருக்காதா? அதிமுக ஆட்சியில் இருக்காதா? லஞ்சம் இருக்கு இருக்காதா? கமிஷன் இருக்கு இருக்காதா? இங்க மலையை வெட்ட மாட்டாரா? மணல் அள்ளுவார் அல்ல மாட்டாரா? இங்க பாலியல் வன்கொடுமை கொலை இருக்கும் இருக்காதா? இருக்காதா? கேட்கறது கேளுங்க. இருக்குமா இருக்காதா? இங்க சாராய வியாபாரம் இருக்கும், இவர் வந்தா மூடிடுவாரா? எல்லாம் அப்படியே இருக்கும்னா என்ன இந்த மாற்றுதல் இருக்கு? என்ன மாற்று இருக்கு? வார்த்தையில தான் நீ மாற்று ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன மாற்று இருக்கு? இந்த கட்சியில கொடியில அண்ணா இருக்க மாட்டார், இங்க அண்ணா இருப்பார். கொள்கையில என்ன மாற்று இருக்கு? ரெண்டு பேருமே திருடுங்க. இப்ப நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்தவன நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா? கொலை நடந்ததா இல்லையா? நடந்தது உண்மை, கொலை பண்ணது உண்மை, செத்தது உண்மை. செஞ்சது யாரு? செஞ்சது யாரு? அந்த ஆட்சியில் இருந்தவரும் கண்டுபிடிக்கல. யாரு காரணம் தெரியாதா? யாருக்கும் தெரியாம நடந்துச்சா? ஒரு முதலமைச்சர் வீட்டுல ஒரு நிமிஷம் மின்சாரம் அணையாது. 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு போட்டவன் யாரு? யாரு? அப்போ நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு 5 ஆண்டு முடிஞ்சு அடுத்த 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கொலை நடந்திருக்க அதையே கண்டுபிடிக்காதவங்க எப்படி 2 பேரும் கூட்டுக்கணவாளி? நீ செய்யற குற்றத்தை நான் மறப்பேன், நான் செய்யற குற்றத்தை நீ மறப்ப. நீ அண்ணா பல்கலைக்கழகம்னா அவன் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைம்பா, நீ பொள்ளாச்சின்னா நீ அண்ணா பல்கலைக்கழகம்பா. அப்புறம் 2 பேருமே ஒரு சம அளவா யோக்கியங்க. நீ இதுல மாற்று ஒரே 2 கட்சிக்கு தான் போட்டி. எவன் அதிகமா திருடுறது, எவன் அதிகமா கொள்ளையடிக்கிறது, எவன் அதிகமா நாட்டை நாசம் பண்றதுங்கிறதுல போட்டி. வேற என்ன போட்டி இருக்கு? சும்மா இவர் வந்தா மாறிடுமா, அமித்ஷா வந்தா மாறிடுமா? 1000 அமித்ஷா வந்தாலும் அதேதான் இருக்கும், அதேதான் இருக்கும். நீங்க வந்து என்ன மாறுதல் செஞ்சாலும் எடப்பாடி முதலமைச்சராக தானே பாடுபட போறிய? சொல்லுங்க, என்ன மாறுதல் வந்துடும் சொல்லுங்க. வந்தா கமிஷன் வாங்க மாட்டார், பணியிட மாற்றத்துக்கு பணம் இல்ல, பணி உயர்வுக்கு பணி இல்ல, பணி நியமனத்துக்கு காசு இல்ல, மலையை குடைய மாட்டாங்க, மலையை வெட்ட மாட்டாங்க, குவாரி எல்லாம் மூடிடுவாங்க, மணல் அள்ள மாட்டாங்க, ஆறு பாதுகாக்கப்படும், மலை பாதுகாக்கப்படும். ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அப்புறம் மாற்றுனா தீய சக்திக்கு மாற்று தூய சக்தி. தூய சக்தி, ஆமா தூய சக்தி, தூய ஆற்றல்கள் தான். எங்களை போல தொடர்ச்சியா அந்த மாறுதலுக்காக போராடிட்டு இருக்க பிள்ளைகள் தான் மாற்றா இருக்க முடியும். வேற எது மாற்றா இருக்க முடியும்? கோட்பாட்டு அளவுல நீங்க திராவிடம், இவர் திராவிடம், நாங்கள் தமிழர், தமிழ் தேசியம். இந்த தத்துவ மாற்று தான். நாங்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறீங்க, நாங்க உண்மை நேர்மைங்கிறோம். நீங்க திராவிடர்கள்ங்கிறீங்க, நாங்க தமிழர்கள்ங்கிறோம். இதுதானே மாறுதல் இருக்க முடியும். பெரியாரை போற்றுவோம், எந்த பெரியாரன்? அதான் ராத்திரி பாருங்க. இந்த இன்னைக்கு வந்து எங்க தலைவரை வச்சா நாங்க வரமாட்டேங்கிறாங்க. அப்படின்னா தன்மானமிக்க தமிழ் இன மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டோம்ங்கிற முடிவு எடுக்கல. ஏன்னா எங்களுக்கு அந்த மான உணர்வோ இன உணர்வோ இல்லை. இந்த தலைவர்களும் இனத்தை கொன்ற கட்சிகளோடு திருப்பி கூட்டணி வச்சு நின்னதுனால அவர் இந்த இதுல இப்ப பேசுறாங்க. எங்க இனத்தை கொன்ன ராஜீவ் காந்தி அந்த காங்கிரஸ் கட்சியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் நீங்க சொல்லி இருந்தா நமக்கும் தன்மானம் இருக்கு, இனமானம் இருக்குதுன்னு இருந்திருக்கும். அது இல்ல, அதனால அவங்க இப்ப வந்து சொல்றாங்க. திராவிடம் தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிரி அல்லன்னு திருமாவளவன் நேற்று பேசியிருக்காங்க. எதிரின்னு கற்பிச்சது எங்க அண்ணன் தான். நீங்க அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. 2006 அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பாருங்க. இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். திராவிடம்னு ஒண்ணு எங்க இருக்கு? யார் சொன்னது? அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். பேசும்போது முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒருத்தர்ல நான் ஒருத்தன். எங்கே திராவிடம் தமிழுக்கு ஆக்குது? எங்கேயாவது தமிழ் இருக்கா சொல்லுங்க. இந்த இதுல எந்த இடத்துல அது இருக்கா? நியூஸ்ன்னு இருக்கு, தமிழ் எழுத்துல இருக்கு, தங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ் படிக்க எழுத 86,000 முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ் தேர்வில் தோல்வி விடுறார்கள். தமிழ்ல தேர்ச்சி வர முடியல. தமிழ் எங்க இருக்கு? பேச வரல, எழுத வரல, தமிழ் படிக்க தெரியாத எழுத தெரியாத 3 தலைமையை உருவாக்கிட்டு தமிழ் வாழுதுன்னு பேசுறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். எங்க இருக்கு? என் மொழி இல்லை, என் கலை இல்லை, என் இலக்கியம் இல்லை, என் பண்பாடு இல்லை, என் வழிபாடு இல்லை, என்னுடைய வரலாறு இல்லை, எனக்கென்ற அரசியல் இல்லை, அதிகாரம் இல்லை. அப்புறம் நீ வந்து திருப்பி இதுதான் பாதுகாக்குது. இந்தியை எதிர்த்ததுன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திராவிட இயக்கங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தன்னெழுச்சியா மாணவர்கள் போராடியது அதன் மூலமாக வந்த கிளர்ச்சி. போராடுகிறவரை ஐயா வேற என்ன சொல்றாங்க? இந்த காலி பயில்களை ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி இருக்கு? சுட்டு தள்ளுங்கன்னு சொன்னது அவர். இந்திய நான் எதிர்க்கிறது இந்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல, இங்கிலீஷ் படிக்காம போயிடுவாங்கிறதுக்காகன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம்? இந்தி எங்க எதிர்த்தாங்க? இன்னைக்கு இந்தி இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இந்தி இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் இந்தி இருக்கா இல்லையா? அப்புறம்
எல்லா இடங்களையும் இந்தியை எதிர்க்கிறங்கிறது ஒரு நாடகம். இந்தி எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடான்னு ஒரு வெற்று கூச்சல். அப்ப ஆளுங்கட்சியா வந்தோன்னு இந்திக்காரனே வாடாங்கிறது. எதிர்கட்சியா இருக்கும்போது கோம் பேக் மோடி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெல்கம் மோடி. எப்படி? பெரியார் அண்ணா இல்லை என்றால் நம்ம தமிழகத்தில் எல்லாருமே இந்தி வாழாவாக ஆயிருப்போம்னு திருமாவளவன் நேற்று பேசியிருக்காரு. அதெல்லாம் சும்மா தேவைக்கேற்ப எங்க அண்ணன் மாத்தி பேசிட்டாப்ல. இந்தி எப்படி நாங்க இந்தி எப்படி மாறி இருக்கோம்? எப்படி மாறி இருக்கோம் சொல்லுங்க? எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்தியை கற்பிக்க அனுமதிச்சது இந்த திராவிட இயக்கங்கள். இவங்க திமுக நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி 2வது மொழியா இருக்கா இல்லையா? ஆங்கிலம் பயிற்று மொழி இந்தி பாடமொழியா இருக்கா இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்று மொழி, தமிழ் பாடமொழியா இருக்கா? இந்தி பேசியிருப்போம்னா எப்படி? சேகர் பாபு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போகும்போது கோயில் தேர் நிகழ்ச்சி கலந்தும் போது அவங்க பக்தர்கள் மக்களையும் தகாத வார்த்தையில சுட்டி இருக்காரு. உரிமையில அது தெரியல. அது தவிர அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படி கோவப்பட வேண்டியதில்லை. பொதுவாக மக்களை பக்தர்கள் அப்படி பேசிக்க வேண்டியதில்லை. தவறு. அது என்ன காரணம்னாலும் அந்த மாதிரி கோவப்பட வேண்டியது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறாரு. அன்னைக்கு கடந்த வாரம் வந்து தமிழ் செய்தி இதே மாதிரி கடுமையா வந்து கூட்டிட்டு வராங்க, இந்த மாதிரி உங்க குடும்பத்தையே கூட்டிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கடுமையா பேசி அந்த விஷயம் வந்து விவாத பொருளா இருந்துச்சு. இப்போ அதே போல அறநிலத்துறை அமைச்சர் அறத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்காரு. என்ன பண்ணுது? பொங்கல் தொகுப்புல வந்து ரொக்க பணம் அறிவிப்பு இல்லாம இருக்கு. அப்படி எப்படி நினைக்கிறீங்க? ஒருவேளை பணம் இல்லாம இருந்திருக்கும். புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடைமுறைக்கு புதிய ஓய்வூதியம் அவங்க கேட்கல. பழைய ஓய்வூதியத்துல என்ன சொல்றாங்கன்னு பாக்கணும். இப்ப இதுல இப்படி நம்மளா பேசுவோம். பொங்கலுக்கு தொகுப்பு ஊதியம் கொடுக்குறாங்க, அரிசி, இது வெல்லம், இது கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்கிறது இது எப்படி பாக்குறது? ஒரு இனத்தின் மகனா எப்படி பாக்குறது? எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு இனம், ஒரு பெரிய மூத்த இனம், அதுக்குன்னு இருக்கிற ஒரு பண்டிகை இந்த பொங்கல் தான். காலம்புறா உழைக்கிற ஒரு வேளாண்குடி மகன், அந்த ஒரு பண்டிகைக்கு கூட அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. 1/2 கிலோ அரிசி, 1/4 கிலோ வெல்லம் கூட வாங்க முடியாது. அரசு தான் கொடுக்கணும், அதையும் இலவசமா தரணும். இதையும் ஏன் நெல்லை விளைய வச்ச நெல்லை வீதியில போட்டு முளைக்க விட்டுட்டு குஜராத்தில் அரிசி வாங்கிட்டு வரும், இல்லை ஆந்திராவில் அரிசி வாங்கிட்டு வரும். ஏன் நெல்லா விசாரிச்சா அரிசியா வராதா? அதை கொள்முதல் செய்யாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிடுச்சு பாருங்க. இந்த நூற்றாண்டுல இவ்வளவு காலகட்டம் கடந்து இன்னும் ஒரு பொங்கலுக்கு காசு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், இலவசமா அரிசி கொடுக்கணும் நிலைமையில தான் என் இனம் நின்று கொண்டிருக்குதுன்னு பார்க்கும்போது இதுல எந்த வழியில நாங்க பெருமைப்பட்டுக்கிறது, இல்ல எந்த வழியில எங்களுக்கு இதுல சிறப்பு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? கேவலம் தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு தமிழ் இனம் தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் அவமான ஒரு அடையாளமா வாழுதேங்கிற ஒரு வழிதான் எனக்கு இருக்கு. இதுல போய் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. போராட்டம் நடத்தி ஆசிரியர்கள் கை உடைக்கப்பட்டது பேசும் பொருளா இருக்காது. சரியான அனுபவம். இது ஒரு செய்தி இல்லை, இது ஒரு செய்தியா நம்ம பேசுறதுக்கு இல்லை. இது கொடும் துயரம். இது நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறை தான் தீர்மானிக்குதுங்கிறான். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை இங்கே வகுப்பறைகள் அறிவு கருவறையா இல்லாம வியாபார அறையா மாற்றப்பட்டுருச்சு. அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவு கருவறையா இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய அடிப்படை கோரிக்கையை வச்சு வீதியில ஒரு நாள்ல போராடல, கிடந்தது ஒரு 15-20 ஆண்டுகளா போராடிட்டு இருக்காங்க. பணி நிரந்தரத்திற்கும் சமவேளை சம ஊதியத்திற்கும் எங்கள் பணி நியமனத்திற்குமாக ஆசிரியர் பயிற்சி பெற்று அதில் தேர்ச்சி பெற்று இருக்கிற ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்காக. அப்போ இப்ப இந்த அதிகாரத்திட்ட நம்ம கேட்கறது, இது மாதிரி டாஸ்மார்க் ஊழியர்கள் ஒரு கோரிக்கையை வச்சு வீதியில் இறங்கி போறான்னா உடனே கவனம் எடுத்து அதை நிறைவேற்றுவீர்களா இல்லையா? நீங்க குடிக்க வைக்கிறதுக்கு காட்டுற கவனத்தை எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு காட்டுவதில்லை. அப்ப எப்படி இருக்கு? அறிவை மழுங்கடித்து உடல் நலத்தை கெடுத்து நாட்டை நாசமாக்குற மதுவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அறிவை வளர்க்கும் கல்விக்கு நீங்க கொடுக்கறீங்க. அப்ப ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்துட்டா அந்த நாட்டில் நடக்கிறது ஆட்சி அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? விவசாயி வீதிக்கு வர்றான், செவிலியர் வர்றாங்க, மருத்துவர் வர்றாங்க, மாணவர்கள் வர்றாங்க, மீனவர்கள் வர்றாங்க. எல்லாரும் வீதியில போராடும் போது அந்த நாட்டில் நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்றத நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க.
போக்குவரத்து தொழிலாளி வீதிக்கு வரான், பழைய அரசு ஊழியர்கள் எல்லாம் வந்து பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுறான். என்னதான் நடக்குது அப்போ இந்த நாட்டில்? என்னதான் நடக்குது? ஆனாலும் நீங்க நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்த தடவை நாங்களே வருவோம், அப்படி அருமையா போய்கிட்டு இருக்கு. இல்ல ஒரு அறிவு சமூகம் வந்து இதை சிந்திக்கணும். திருப்பி திருப்பி இதே தவற செய்யக்கூடாது. இந்த ஆசிரியர்கள் வீதியில நின்று போராடுறதுக்கு காரணம் அவர்களே தான். அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுகிற நிலைமைக்கு வீதிக்கு வந்ததுக்கு காரணம் அவர்களே தான். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றான்? ஒரு ஆட்சி தவறா இருக்குதுன்னா அந்த ஆட்சியாளன் மட்டும் அதுக்கு பொறுப்பு இல்லை, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்புங்கிறான். எல்லாரும் பொறுப்பு, நாங்களும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு. இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்க பிரச்சனைக்கு வீதிக்கு வர்றாங்க. அவங்க நினைச்சிருந்தால் இந்த அரசு அமையாம தடுத்திருக்க முடியும். இதை 15 வருஷமா அந்த கோரிக்கையை வச்சு நீங்க போராடுறீங்க. இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிக்கிறார், அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிக்கிறார். நான் ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்க கோரிக்கை தூக்கி குப்பையில போடுறாரு. அப்ப அந்த கோபம், இன்னைக்கு இருக்கிற கோபம், கையை ஒடிக்கிறார், வீதியில் நடக்கிறீங்க, போராடுறீங்க. இந்த கோபம் ஏன் உங்களுக்கு தேர்தல் இல்ல? வாக்கு செலுத்தும் போது ஏன் இல்ல? ஏன் இல்ல? திருப்பி எப்படி இந்த அதிகாரம் வருது? விவசாயி வீதிக்கு வர்றீங்க, கோவப்படுறீங்க. இன்னைக்கு தஞ்சையில பேரணி, போராட்டம், எல்லாரும் போராடுறீங்க. அப்புறம் எப்படி இது உங்க உரிமையை பறிச்சு உங்க உரிமையை பெற்றுக் கொடுக்க நீங்க முன்வைக்கிற கோரிக்கையை ஏற்க மறுக்கிற அதிகாரம் திருப்பி எப்படி வருது? யார் தேர்வு செய்யறா சொல்லுங்க? யார் தேர்வு செய்யறா? நீங்க படிப்பிச்ச மாணவர்கள் எத்தனை ஆயிரம், ஆசிரியர்கள் நீங்க எத்தனை லட்சம்? உங்க வாக்கு எப்படி திருப்பி இந்த அநீதியான அதிகாரத்தை நிறுவுது? விவசாயிகள் எத்தனை கோடி? ஏன் மறுபடியும் அந்த அதிகாரம் எப்படி வருது? மருத்துவர், செவிலியர், போக்குவரத்து ஊழியர் எல்லாம் வீதியில் நிக்கிறியே, அப்புறம் அதே உன்னை வீதியில நிறுத்தினவனே மேல எப்படி வர்றான்? யார தேர்வு செய்யறது? பிழையை நீ செஞ்சுட்டு அப்புறம் வீதியில் வந்து போராடி வேடிக்கை இல்லையா அது? அப்ப இந்த கோபம் எங்க வெளிப்படுத்தணும்? அந்த இடத்துல ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க? அப்புறம் திருப்பி வீதியில் வந்து போராடினா இது என்ன ஆயிருது? இப்ப யாரு மேல, நான் யாரு மேல கோச்சுக்கிறேன்? அதிகாரத்து மேலையா? அந்த அதிகாரத்தை தேர்வு பண்ண உங்க மேலையா? சொல்லுங்க. அப்ப தொடர்ச்சியா ஒரு தடவை ஒரு தவறு நடக்கலாங்க, தெரியாம நிகழுது. 2வது தடவை திருந்திருப்பாங்களோ நினைச்சு செஞ்சோம், மாறிடுமோன்னு நினைச்சு செஞ்சோம், கொடுத்த வாக்குறுதி நம்பி செஞ்சோம், சரி நடந்துருது. திரும்ப திரும்ப அதுவே நடக்குதுன்னா அப்ப யார் பொறுப்பே இருக்கிறது? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு வாக்கு செலுத்திடுவீங்கன்னா நான் ஏன் உங்க கோரிக்கையை ஏற்கணும்? நான் ஏன் நீங்க கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் போடுவீங்க. அப்புறம் தடுப்பு விவகாரத்துல தமிழக அத பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தகுதியா இருக்குது. முதல்வரே சொல்றாரு ஓரளவுக்கு தான் கை கொடுத்திருக்கு. அப்புறம் இத சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா தம்பி? உங்களுக்கு தெரியாமல், ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு தெரியாமல் போதைப் பொருள் உள்ள வருது நாட்டுக்குள்ள சொல்றது வெக்கமா இல்லையா தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு தெரியாம இவ்வளவு காவல் படை, இவ்வளவு உளவுத்துறை படை, நாங்க இறங்கினோட எங்க போறீங்கன்னு கேட்டு இந்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஐஎஸ். இப்ப வர்றாருல, எங்க போறேன் எங்க வாரேன் எல்லாம் தெரியுது. 100 சோதனை இருக்குது. அப்ப எப்படி உங்களுக்கு தெரியாம போதைப் பொருள் பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்கள் விக்குதுன்னு தெரியுது? காவல்துறை ஆதரவு இல்லாமல் விற்க முடியுமா சொல்லுங்க? ஒருத்தன் ரவுடி தம்பி, அரசியல்வாதிகள், காவல்துறை அதிகாரிகள் ஆதரவு இல்லாம ஒருத்தர் ரவுடி ஆயிட முடியுமா? இவர் ஆயிட முடியுமா? நீங்க இதெல்லாம் அவர் சொல்றாரு. அது போதையின் மீது நாட்டம் கொள்ளாது பிள்ளைகள் மீது போகாமல் பெற்றோர்கள், உறவர்கள் கவனம் செலுத்துங்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க விற்போம், குடிக்காம நீங்க பாத்துக்கிறீங்க. தெருவுக்கு தெருவு சாராய கடையை திறந்து விட்டுட்டு சாராய விற்பனை குறையக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க போதைப் பொருளை தடுக்கிற நீங்க சொல்றது இதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. சரிப்பா, திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஒரு குழு தயாரிச்சு வச்சிருக்காங்க. போன வாட்டியும் அதே குழு தான். இதெல்லாம் நீங்க இந்த ஊடகத்துக்காரர்கள் தயவு செய்து ஒரு அறம் சார்ந்து இயங்குங்க. தேர்தல் அறிக்கை ஆட்சியில் இருக்கிற ஒரு அதிகாரி, எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு நாங்க தேர்தல் அறிக்கையில கொண்டு வர போறோம்னா அப்ப என்ன அதிகாரம் பண்ணீங்க? என்ன ஆட்சியில் இருக்கீங்க? மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் ஆட்சியில் இருந்தீங்களா? என்ன கட்சி என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் நீங்க இருக்கிறீங்க. அப்ப தொகுதியில் போய் என்ன பிரச்சனை கேட்டு தேர்தல் அறிக்கை கொடுப்பேன். போன தடவை பிரச்சனை என்ன கேட்டு அறிக்கை கொடுத்தீல்ல, அப்புறம் இந்த தடவை அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கணும்ல. இந்த தடவை ஏன் காலையில காலையில சிரிக்க வைக்கிறோம்ல சொல்லு. வேற நாளை 2 நாள் தமிழகம் வராரு அமித்ஷா, பொங்கல் விழால பங்கேற்கிறாரு. திருச்சியில அரசியல் மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்னு பாஜக பொதுச் செயலாளர். மாற்றம்னு ஒண்ணு இருக்குதுண்ணா,
இதுவரை இந்த மண்ணில் நிலவுன அரசியல் இருக்குல்ல, இந்தியம், திராவிடம், இந்த கட்சிகளுடைய ஆட்சி முறை இருக்கு இல்லையா, இதை மொத்தமா இந்த ஆட்சி இதை மாற்றுவதுதான் மாற்றம். இது சும்மா இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இவரோட கூட்டணி வைக்கிறது. இங்க ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சியின் முறை மாறுமா? அதான் பிரச்சனை. இவர்களுக்கு யாருக்கும் கோட்பாடு மாற்றம், தத்துவ மாற்றம் கிடையாது. காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்கோ, திமுக, அதிமுக. நம்ம ஒண்ணு கேட்போம், 2 பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க. திமுக, அதிமுகவுக்கு 2 பேர் தான் போட்டி. திமுக அதுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி? தீமை இதுக்கு மாற்று இன்னொரு தீமை எப்படி? நபிகளார் சொல்ற மாதிரி தீமைக்கு மாற்று நன்மைதான், நேர்மைதான். அப்ப நீங்க தீமைக்கு மாற்று தீமை. இவர் திமுக, இவர் ஆட்சியில ஊழல் இருக்கு, இவர் ஆட்சியில் இருக்காதா? அதிமுக ஆட்சியில் இருக்காதா? லஞ்சம் இருக்கு, இருக்காதா? கமிஷன் இருக்கு, இருக்காதா? இங்க மலையை வெட்ட மாட்டாரா? மணல் அள்ள மாட்டாரா? இங்க பாலியல் வன்கொடுமை, கொலை இருக்கும், இருக்காதா? இருக்காதா? கேட்குங்க, இருக்குமா இருக்காதா? இங்க சாராய வியாபாரம் இருக்கும், இவர் வந்தா மூடிடுவாரா? எல்லாம் அப்படியே இருக்கும்னா என்ன இந்த மாற்றுறதுல இருக்கு? என்ன மாற்று இருக்கு? வார்த்தையில தான் நீ மாற்று ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன மாற்று இருக்கு? இந்த கட்சியில கொடியில அண்ணா இருக்க மாட்டார், இங்க அண்ணா இருப்பார். கொள்கையில என்ன மாற்று இருக்கு? 2 பேருமே திருடுங்க. இப்ப நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்தவன நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்ன நடவடிக்கை? கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா? கொலை நடந்ததா இல்லையா? நடந்தது உண்மை, கொலை பண்ணது உண்மை, செத்தது உண்மை. செஞ்சது யாரு? செஞ்சது யாரு? அந்த ஆட்சியில் இருந்தவரும் கண்டுபிடிக்கல. யாரு காரணம் தெரியாதா? யாருக்கும் தெரியாம நடந்துச்சா? ஒரு முதலமைச்சர் வீட்டுல ஒரு நிமிஷம் மின்சாரம் அணையாது. 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு போட்டவன் யாரு? யாரு? அப்போ நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு 5 ஆண்டு முடிஞ்சு அடுத்த 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கொலை நடந்திருக்க, அதையே கண்டுபிடிக்காதவங்க எப்படி 2 பேரும் கூட்டுக்கணவாளி? நீ செய்யற குற்றத்தை நான் மறப்பேன், நான் செய்யற குற்றத்தை நீ மறப்ப. நீ அண்ணா பல்கலைக்கழகம்னா அவன் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைம்பா, நீ பொள்ளாச்சின்னா நீ அண்ணா பல்கலைக்கழகம்பா. அப்புறம் 2 பேருமே ஒரு சமளவா யோக்கியங்க. நீ இதுல மாற்று ஒரே 2 கட்சிக்கு தான் போட்டி. எவன் அதிகமா திருடுறது, எவன் அதிகமா கொள்ளையடிக்கிறது, எவன் அதிகமா நாட்டை நாசம் பண்றதுங்கிறதுல போட்டி. வேற என்ன போட்டி இருக்கு? சும்மா இவர் வந்தா மாறிடுமா, அமித்ஷா வந்தா மாறிடுமா? 1000 அமித்ஷா வந்தாலும் அதேதான் இருக்கும், அதேதான் இருக்கும். நீங்க என்ன மாறுதல் செஞ்சாலும் எடப்பாடி முதலமைச்சராக தானே பாடுபட போறீங்க. சொல்லுங்க, என்ன மாறுதல் வந்துடும்? சொல்லுங்க. வந்தா கமிஷன் வாங்க மாட்டார், பணியிட மாற்றத்துக்கு பணம் இல்ல, பணி உயர்வுக்கு பணி இல்ல, பணி நியமனத்துக்கு காசு இல்ல, மலையை குடைய மாட்டாங்க, மலையை வெட்ட மாட்டாங்க, குவாரியெல்லாம் மூடிடுவாங்க, மணல் அள்ள மாட்டாங்க, ஆறு பாதுகாக்கப்படும், மலை பாதுகாக்கப்படும். ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அப்புறம் மாற்றுனா தீய சக்திக்கு மாற்று தூய சக்தி. தூய சக்தி, ஆமா தூய சக்தி, தூய ஆற்றல்கள் தான். எங்களை போல தொடர்ச்சியா அந்த மாறுதலுக்காக போராடிட்டு இருக்க பிள்ளைகள் தான் மாற்றா இருக்க முடியும். வேற எது மாற்றா இருக்க முடியும்? கோட்பாட்டு அளவில் நீங்க திராவிடம், இவர் திராவிடம், நாங்கள் தமிழர், தமிழ் தேசியம். இந்த தத்துவ மாற்று தான். நாங்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறீங்க, நாங்க உண்மை நேர்மைங்கிறோம். நீங்க திராவிடர்கள்ங்கிறீங்க, நாங்க தமிழர்கள்ங்கிறோம். இதுதானே மாறுதல் இருக்க முடியும்? பெரியாரை போற்றுவோம், எந்த பெரியாரன்? அதான் ராத்திரி பாருங்க. இன்னைக்கு எங்க தலைவரை வச்சா நாங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, தன்மானமிக்க தமிழ் இன மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டோம்ங்கிற முடிவு எடுக்கல. ஏன்னா எங்களுக்கு அந்த மான உணர்வோ இன உணர்வோ இல்லை. இந்த தலைவர்களும் இனத்தை கொன்ற கட்சிகளோடு திருப்பி கூட்டணி வச்சு நின்னதுனால அவர் இப்ப பேசுறாங்க. எங்க இனத்தை கொன்ன ராஜீவ் காந்தி அந்த காங்கிரஸ் கட்சியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் நீங்க சொல்லி இருந்தா நமக்கும் தன்மானம் இருக்கு, இனமானம் இருக்குதுன்னு இருந்திருக்கும். அது இல்ல, அதனால அவங்க இப்ப சொல்றாங்க. திராவிடம் தமிழ் தேசியத்துக்கும் தமிழுக்கும் எதிரி அல்லன்னு திருமாவளவன் பேசியிருக்காங்க. எதிரின்னு கற்பிச்சது எங்க அண்ணன் தான். நீங்க அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. 2006 அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பாருங்க. இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். திராவிடம்னு ஒண்ணு எங்க இருக்கு? யார் சொன்னது? அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். பேசும்போது முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒருத்தர்ல நான் ஒருத்தன். எங்க திராவிடம் தமிழை காக்குது? எங்கேயாவது தமிழ் இருக்கா சொல்லுங்க. இதுல எந்த இடத்துல அது இருக்கா? நியூஸ்ன்னு இருக்கு, தமிழ் எழுத்துல இருக்கு, தங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ் படிக்க எழுத 86,000 முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ் தேர்வில் தோல்வி விடுறார்கள். தமிழ்ல தேர்ச்சி வர முடியல. தமிழ் எங்க இருக்கு? பேச வரல, எழுத வரல, தமிழ் படிக்க தெரியாத, எழுத தெரியாத 3 தலைமையை உருவாக்கிட்டு தமிழ் வாழுதுன்னு பேசுறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். எங்க இருக்கு? என் மொழி இல்ல, என் கலை இல்ல, என் இலக்கியம் இல்ல, என் பண்பாடு இல்ல, என் வழிபாடு இல்ல,
என்னுடைய வரலாறு இல்ல, எனக்கென்ற அரசியல் இல்ல, அதிகாரம் இல்ல. அப்புறம் நீ வந்து திருப்பி இதுதான் பாதுகாக்குது. இந்தியை எதிர்த்ததுன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திராவிட இயக்கங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தன்னெழுச்சியா மாணவர்கள் போராடியது, அதன் மூலமா வந்த கிளர்ச்சி. போராடுகிறவரை ஐயா வேற என்ன சொல்றாங்க, இந்த காலி பயில்களை ஏன் விட்டு வச்சிருக்கீங்க, போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி இருக்கு, சுட்டு தள்ளுங்கன்னு சொன்னது அவர். இந்திய நான் எதிர்க்கிறது இந்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல, இங்கிலீஷ் படிக்காம போயிடுவாங்கிறதுக்காகன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம்? இந்தி எங்க எதிர்த்தாங்க? இன்னைக்கு இந்தி இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இந்தி இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் இந்தி இருக்கா இல்லையா? அப்புறம் எல்லா இடங்களையும் இந்தியை எதிர்க்கிறங்கிறது ஒரு நாடகம். இந்தி எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடான்னு ஒரு வெற்று கூச்சல். அப்ப ஆளுங்கட்சியா வந்து இருந்தால் இந்த அரசு அமையாம தடுத்திருக்க முடியும். இதை 15 வருஷமா அந்த கோரிக்கையை வச்சு நீங்க போராடுறீங்க. இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிக்கிறார், அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிக்கிறார். நான் ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்க கோரிக்கை தூக்கி குப்பையில போடுறாரு. அப்ப அந்த கோபம், இன்னைக்கு இருக்கிற கோபம், கையை ஒடிக்கிறார், வீதியில் நடக்கிறீங்க, போராடுறீங்க. இந்த கோபம் ஏன் உங்களுக்கு தேர்தல் இல்ல? வாக்கு செலுத்தும் போது ஏன் இல்ல? திருப்பி எப்படி இந்த அதிகாரம் வருது? விவசாயி வீதிக்கு வர்றீங்க, கோவப்படுறீங்க. இன்னைக்கு தஞ்சையில பேரணி போராட்டம், எல்லாரும் போராடுறீங்க. அப்புறம் எப்படி இது உங்க உரிமையை பறிச்சு உங்க உரிமையை பெற்றுக் கொடுக்க நீங்க முன் வைக்கிற கோரிக்கையை ஏற்க மறுக்கிற அதிகாரம் திருப்பி எப்படி வருது? யார் தேர்வு செய்யறா சொல்லுங்க? யார் தேர்வு செய்யறா? நீங்க படிப்பிச்ச மாணவர்கள் எத்தனை ஆயிரம், ஆசிரியர்கள் நீங்க எத்தனை லட்சம்? உங்க வாக்கு எப்படி திருப்பி இந்த அநீதியான அதிகாரத்தை நிறுவுது? விவசாயிகள் எத்தனை கோடி? ஏன் மறுபடியும் அந்த அதிகாரம் அப்படி வருது? மருத்துவர், செவிலியர், போக்குவரத்து ஊழியர் எல்லாம் வீதியில் நிக்கிறியே, அப்புறம் அதே உன்னை வீதியில நிறுத்தினவனே மேல எப்படி வர்றான்? யார தேர்வு செய்யறது? பிழையை நீ செஞ்சுட்டு அப்புறம் வீதியில் வந்து போராடி வேடிக்கை இல்லையா அது? அப்ப இந்த கோபம் எங்க வெளிப்படுத்தணும்? அந்த இடத்துல ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க? அப்புறம் திருப்பி வீதியில் வந்து போராடினா இது என்ன ஆயிருது? இப்ப யாரு மேல, நான் யாரு மேல கோச்சுக்கிறேன்? அதிகாரத்து மேலையா? அந்த அதிகாரத்தை தேர்வு பண்ண உங்க மேலையா? சொல்லுங்க. அப்ப தொடர்ச்சியா ஒரு தடவை ஒரு தவறு நடக்கலாங்க, தெரியாம நிகழுது. 2வது தடவை திருந்தி இருப்பாங்களோ நினைச்சு செஞ்சோம், மாறிடுமோன்னு நினைச்சு செஞ்சோம், கொடுத்த வாக்குறுதி நம்பி செஞ்சோம், சரி நடந்துருது. திரும்ப அதுவே நடக்குதுன்னா அப்ப யார் பொறுப்பே இருக்கிறது? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு வாக்கு செலுத்திடுவீங்கன்னா நான் ஏன் உங்க கோரிக்கையை ஏற்கணும்? நான் ஏன் நீங்க கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் போடுவீங்க. அப்புறம் தடுப்பு விவகாரத்துல தமிழக அத பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தகுதியா இருக்குது. முதல்வரே சொல்றாரு ஓரளவுக்கு தான் கை கொடுத்திருக்கு. அப்புறம் இத சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா தம்பி? உங்களுக்கு தெரியாமல், ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு தெரியாமல் போதைப் பொருள் உள்ள வருது நாட்டுக்குள்ள சொல்றது வெக்கமா இல்லையா தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு தெரியாம இவ்வளவு காவல் படை, இவ்வளவு உளவுத்துறை படை, நாங்க இறங்கினோன்னு எங்க போறீங்கன்னு கேட்டு இந்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஐஎஸ். இப்ப வர்றாருல, எங்க போறேன் எங்க வாரேன் எல்லாம் தெரியுது. 100 சோதனை இருக்குது. அப்ப எப்படி உங்களுக்கு தெரியாம போதைப் பொருள் பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்கள் விக்குதுன்னு தெரியுது? காவல்துறை ஆதரவு இல்லாமல் விற்க முடியுமா சொல்லுங்க? ஒருத்தன் ரவுடி தம்பி, அரசியல்வாதிகள், காவல்துறை அதிகாரிகள் ஆதரவு இல்லாம ஒருத்தர் ரவுடி ஆயிட முடியுமா? இவர் ஆயிட முடியுமா? நீங்க இதெல்லாம் அவர் சொல்றாரு. அது போதையின் மீது நாட்டம் கொள்ளாது பிள்ளைகள் மீது போகாமல் பெற்றோர்கள், உறவர்கள் கவனம் செலுத்துங்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க விற்போம், குடிக்காம நீங்க பாத்துக்கிறீங்க. தெருவு சாராய கடையை திறந்து விட்டுட்டு சாராய விற்பனை குறையக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க போதைப் பொருளை தடுக்கிற நீங்க சொல்றது இதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. சரி, இப்ப திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஒரு குழு தயாரிச்சிருக்காங்க. போன வாட்டியும் அதே குழு தான். இதெல்லாம் நீங்க வந்து இந்த ஊடகத்துக்காரர்கள் தயவு செய்து ஒரு அறம் சார்ந்த இயங்குங்க. தேர்தல் அறிக்கை ஆட்சியில் இருக்கிற ஒரு அதிகாரி, எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு நாங்க தேர்தல் அறிக்கையில கொண்டு வர போறோம்னா அப்ப என்ன அதிகாரம் பண்றீங்க? என்ன ஆட்சியில் இருக்கீங்க? மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் ஆட்சியில் இருந்தீங்களா? என்ன கட்சி என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் நீங்க இருக்கிறீங்க. அப்ப தொகுதியில் போய் என்ன பிரச்சனை கேட்டு வந்து தேர்தல் அறிக்கை கொடுப்பேன். போன தடவை பிரச்சனை என்ன கேட்டு அறிக்கை கொடுத்தே இல்ல. அப்புறம் இந்த தடவை அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கணும்ல. இந்த தடவை ஏன் காலையில சிரிக்க வைக்கிறோம்ல? வேற நாளை 2 நாள் வந்து தமிழகம் வராரு அமித்ஷா. பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார். அரசியல்ல மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்னு பாஜக பொதுச் செயலாளர். மாற்றம்னு ஒண்ணு இருக்குதுண்ணா,
இதுவரை இந்த மண்ணில் நிலவுன அரசியல் இருக்குல்ல, இந்தியம், திராவிடம், இந்த கட்சிகளுடைய ஆட்சி முறை இருக்கு இல்லையா, இதை மொத்தமா இந்த ஆட்சி இதை மாற்றுவதுதான் மாற்றம். இது சும்மா இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இவரோட கூட்டணி வைக்கிறது. இங்க ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சியின் முறை மாறுமா? அதான் பிரச்சனை. இவர்களுக்கு யாருக்கும் கோட்பாடு மாற்றம், தத்துவ மாற்றம் கிடையாது. காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்கோ, திமுக, அதிமுக. நம்ம ஒண்ணு கேட்போம், 2 பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க. திமுக, அதிமுகவுக்கு 2 பேர் தான் போட்டி. திமுக அதுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி? தீமை இதுக்கு மாற்று இன்னொரு தீமை எப்படி? நபிகளார் சொல்ற மாதிரி தீமைக்கு மாற்று நன்மை தான், நேர்மை தான். அப்ப நீங்க தீமைக்கு மாற்று தீமை. இவர் திமுக, இவர் ஆட்சியில ஊழல் இருக்கு, இவர் ஆட்சியில் இருக்காதா? அதிமுக ஆட்சியில் இருக்காதா? லஞ்சம் இருக்கு, இருக்காதா? கமிஷன் இருக்கு, இருக்காதா? இங்க மலையை வெட்ட மாட்டாரா? மணல் அள்ள மாட்டாரா? இங்க பாலியல் வன்கொடுமை, கொலை இருக்கும், இருக்காதா? இருக்காதா? கேளுங்க, இருக்குமா இருக்காதா? இங்க சாராய வியாபாரம் இருக்கும், இவர் வந்தா முடிவாரா? எல்லாம் அப்படியே இருக்கும்னா என்ன இந்த மாற்றுதல் இருக்கு? என்ன மாற்று இருக்கு? வார்த்தையில தான் நீ மாற்று ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன மாற்று இருக்கு? இந்த கட்சியில கொடியில அண்ணா இருக்க மாட்டார், இங்க அண்ணா இருப்பார். கொள்கையில என்ன மாற்று இருக்கு? 2 பேருமே திருடுங்க. இப்ப நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்தவன நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா? கொலை நடந்ததா இல்லையா? நடந்தது உண்மை, கொலை பண்ணது உண்மை, செத்தது உண்மை. செஞ்சது யாரு? செஞ்சது யாரு? அந்த ஆட்சியில் இருந்தவரும் கண்டுபிடிக்கல. யாரு காரணம் தெரியாதா? யாருக்கும் தெரியாம நடந்துச்சா? ஒரு முதலமைச்சர் வீட்டுல ஒரு நிமிஷம் மின்சாரம் அணையாது. 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு போட்டவன் யாரு? யாரு? அப்போ நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு 5 ஆண்டு முடிஞ்சு அடுத்த 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கொலை நடந்திருக்க அதையே கண்டுபிடிக்காதவங்க எப்படி 2 பேரும் கூட்டுக்கணவாளி? நீ செய்யற குற்றத்தை நான் மறப்பேன், நான் செய்யற குற்றத்தை நீ மறப்ப. நீ அண்ணா பல்கலைக்கழகம்னா அவன் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைம்பா, நீ பொள்ளாச்சின்னா நீ அண்ணா பல்கலைக்கழகம்பா. அப்புறம் 2 பேருமே சம அளவா யோக்கியங்க. நீ இதுல மாற்று ஒரே 2 கட்சிக்கு தான் போட்டி. எவன் அதிகமா திருடுறது, எவன் அதிகமா கொள்ளையடிக்கிறது, எவன் அதிகமா நாட்டை நாசம் பண்றதுங்கிறதுல போட்டி. வேற என்ன போட்டி இருக்கு? சும்மா இவர் வந்தா மாறிடுமா, அமித்ஷா வந்தா மாறிடுமா? 1000 அமித்ஷா வந்தாலும் அதேதான் இருக்கும், அதேதான் இருக்கும். நீங்க என்ன மாறுதல் செஞ்சாலும் எடப்பாடி முதலமைச்சராக தானே பாடுபட போறிய? சொல்லுங்க, என்ன மாறுதல் வந்துடும் சொல்லுங்க. வந்தா கமிஷன் வாங்க மாட்டார், பணியிட மாற்றத்துக்கு பணம் இல்ல, பணி உயர்வுக்கு பணி இல்ல, பணி நியமனத்துக்கு காசு இல்ல, மலையை குடைய மாட்டாங்க, மலையை வெட்ட மாட்டாங்க, குவாரி எல்லாம் மூடிடுவாங்க, மணல் அள்ள மாட்டாங்க, ஆறு பாதுகாக்கப்படும், மலை பாதுகாக்கப்படும். ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அப்புறம் மாற்றுனா அப்ப தீய சக்திக்கு மாற்று தூய சக்தி. தூய சக்தி, ஆமா தூய சக்தி, தூய ஆற்றல்கள் தான். எங்களை போல தொடர்ச்சியா அந்த மாறுதலுக்காக போராடிட்டு இருக்க பிள்ளைகள் தான் மாற்றா இருக்க முடியும். வேற எது மாற்றா இருக்க முடியும்? கோட்பாட்டு அளவுல நீங்க திராவிடம், இவர் திராவிடம், நாங்கள் தமிழர், தமிழ் தேசியம். இந்த தத்துவ மாற்று தான். நாங்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறீங்க, நாங்க உண்மை நேர்மைங்கிறோம். நீங்க திராவிடர்கள்ங்கிறீங்க, நாங்க தமிழர்கள்ங்கிறோம். இதுதானே மாறுதல் இருக்க முடியும். பெரியாரை போற்றுவோம், எந்த பெரியாரன்? அதான் ராத்திரி பாருங்க, இந்த இன்னைக்கு எங்க தலைவரை வச்சா நாங்க வரமாட்டேங்கிறாங்க. அப்படின்னா தன்மானமிக்க தமிழ் இன மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டோம்ங்கிற முடிவு எடுக்கல. ஏன்னா எங்களுக்கு அந்த மான உணர்வோ இன உணர்வோ இல்லை. இந்த தலைவர்களும் இனத்தை கொன்ற கட்சிகளோடு திருப்பி கூட்டணி வச்சு நின்னதுனால அவர் இப்ப பேசுறாங்க. எங்க இனத்தை கொன்ன ராஜீவ் காந்தி அந்த காங்கிரஸ் கட்சியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் நீங்க சொல்லி இருந்தா நமக்கும் தன்மானம் இருக்கு, இனமானம் இருக்குதுன்னு இருந்திருக்கும். அது இல்ல, அதனால அவங்க இப்ப சொல்றாங்க. திராவிடம் தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிரி அல்லன்னு திருமாவளவன் நேற்று பேசியிருக்காங்க. எதிரின்னு கற்பிச்சது எங்க அண்ணன் தான். நீங்க அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. 2006 அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பாருங்க. இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். திராவிடம்னு ஒண்ணு எங்க இருக்கு? யார் சொன்னது? அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். பேசும்போது முன்னாடி உட்கார்ந்து இருந்த ஒருத்தர்ல நான் ஒருத்தன். எங்கே திராவிடம் தமிழுக்கு ஆக்குது? எங்கேயாவது தமிழ் இருக்கா சொல்லுங்க. இந்த இடத்துல அது இருக்கா? நியூஸ்ன்னு இருக்கு, தமிழ் எழுத்துல இருக்கு, தங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ் படிக்க எழுத 80,000 முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ் தேர்வில் தோல்வி விடுறார்கள். தமிழ்ல தேர்ச்சி வர முடியல. தமிழ் எங்க இருக்கு? பேச வரல, எழுத வரல, தமிழ் படிக்க தெரியாத எழுத தெரியாத 3 தலைமையை உருவாக்கிட்டு தமிழ் வாழுதுன்னு பேசுறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். எங்க இருக்கு? என் மொழி இல்லை, என் கலை இல்லை, என் இலக்கியம் இல்லை, என் பண்பாடு இல்லை, என் வழிபாடு இல்லை.
என்னுடைய வரலாறு இல்ல, எனக்கென்ற அரசியல் இல்ல, அதிகாரம் இல்ல. அப்புறம் நீ வந்து திருப்பி இதுதான் பாதுகாக்குது. இந்தியை எதிர்த்ததுன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திராவிட இயக்கங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தன்னெழுச்சியா மாணவர்கள் போராடியது, அதன் மூலமாக வந்த கிளர்ச்சி. போராடுகிறவரை ஐயா வேற என்ன சொல்றாங்க, இந்த காலி பயில்களை எல்லாம் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க, போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி இருக்கு, சுட்டு தள்ளுங்கன்னு சொன்னது அவருக்கு. இந்திய நான் எதிர்க்கிறது இந்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல, இங்கிலீஷ் படிக்காம போயிடுவாங்கிறதுக்காகன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம்? இந்தி எங்க எதிர்த்தாங்க? இன்னைக்கு இந்தி இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இந்தி இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் இந்தி இருக்கா இல்லையா? அப்புறம் எல்லா இடங்களையும் இந்தியை எதிர்க்கிறங்கிறது ஒரு நாடகம். இந்தி எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடான்னு ஒரு வெற்று கூச்சல். அப்ப ஆளுங்கட்சியா வந்தோன்னு இந்திக்காரனே வாடாங்கிறது. எதிர்கட்சியா இருக்கும்போது கோம் பேக் மோடி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெல்கம் மோடி. எப்படி? பெரியார் அண்ணா இல்லை என்றால் நம்ம தமிழகத்துல எல்லாருமே இந்தி வாழாவாக ஆயிருப்போம்னு திருமாவளவன் நேற்று பேசியிருக்காரு. அதெல்லாம் சும்மா தேவைக்கேற்ப எங்க அண்ணன் மாத்தி பேசிட்டாப்ல. இந்தி எப்படி நாங்க இந்தி எப்படி மாறி இருக்கோம்? எப்படி மாறி இருப்போம் சொல்லுங்க? எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்தியை கற்பிக்க அனுமதிச்சது இந்த திராவிட இயக்கங்கள். இவங்க நடத்துற திமுக நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி 2வது மொழியா இருக்கா இல்லையா? ஆங்கிலம் பயிற்று மொழி இந்தி பாடமொழியா இருக்கா இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்று மொழி தமிழ் பாடமொழியா இருக்கா? இந்தி பேசியிருப்போம்னா எப்படி? சேகர் பாபு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போகும்போது கோயிலுக்கு தேர் நிகழ்ச்சி கலந்தும் போது அவங்க பக்தர்கள் மக்களையும் தகாத வார்த்தையில திட்டி இருக்காரு. உரிமையில அது தெரியல. அது தவறு. அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படி கோவப்பட வேண்டியதில்லை. பொதுவாக மக்களை அது பக்தர்கள் அப்படி பேசிக்க வேண்டியதில்லை. அது தவறு. அது என்ன காரணம்னாலும் அந்த மாதிரி கோவப்பட வேண்டியது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறாரு. அன்னைக்கு கடந்த வாரம் வந்து தமிழ் செய்தி இதே மாதிரி கடுமையா வந்து கூட்டிட்டு வராங்க, இந்த மாதிரி உங்க குடும்பத்தையே கூட்டிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கடுமையா பேசி அந்த விஷயம் வந்து விவாத பொருளா இருந்துச்சு. இப்போ அதே போல அறநிலத்துறை அமைச்சர் அறத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்காரு. என்ன பண்ணுது? இந்த பொங்கல் தொகுப்புல வந்து ரொக்க பணம் அறிவிப்பு இல்லாம இருக்கு. அப்படி எப்படி நினைக்கிறீங்க? ஒருவேளை பணம் இல்லாம இருந்திருக்கும். இப்போ புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடைமுறைக்கு புதிய ஓய்வூதியம் அவங்க கேட்கல. பழைய ஓய்வூதியத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். இப்ப இதுல இப்படி நம்மளா பேசுவோம். பொங்கலுக்கு தொகுப்பு ஊதியம் கொடுக்குறாங்க, அரிசி இது வெல்லம் இது கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்கங்கிறது இது எப்படி பார்க்கறது? ஒரு இனத்தின் மகனா எப்படி பார்க்கறது? எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு இனம், ஒரு பெரிய மூத்த இனம், அதுக்குன்னு இருக்கிற ஒரு பண்டிகை இந்த பொங்கல் தான். காலம்புறா உழைக்கிற ஒரு வேளாண்குடி மகன், அந்த ஒரு பண்டிகைக்கு கூட அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. 1/2 கிலோ அரிசி 1/4 கிலோ வெல்லம் கூட வாங்க முடியாது. அரசு தான் கொடுக்கணும், அதையும் இலவசமாக தரணும். இதையும் ஏன் நெல்லை விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளைக்க விட்டுட்டு குஜராத்தில் அரிசி வாங்கிட்டு வரும், இல்லை ஆந்திராவில் அரிசி வாங்கிட்டு வரும். ஏன் நெல்லா விசாரிச்சா அரிசியாக வராத? அதை கொள்முதல் செய்யாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிடுச்சு பாருங்க. இந்த நூற்றாண்டில் இவ்வளவு காலகட்டம் கடந்து இன்னும் ஒரு பொங்கலுக்கு காசு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், இலவசமாக அரிசி கொடுக்கணும் நிலைமையில தான் ஏன்னா நின்று கொண்டிருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் எந்த வழியில் நாங்கள் பெருமைப்பட்டுக்கிறது, இல்லை எந்த வழியில் எங்களுக்கு இதில் சிறப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேவலம் தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு தமிழ் இனம் தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் அவமான ஒரு அடையாளமாக வாழுதேங்கிற ஒரு வழிதான் எனக்கு இருக்குது. இதில் போய் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. போராட்டம் நடத்தி ஆசிரியர்கள் கை உடைக்கப்பட்டிருக்கு, பேசும் பொருளாக இருக்காது. இது ஒரு செய்தி இல்லை, இது ஒரு செய்தியா நம்ம பேசுறதுக்கு இல்லை. இது கொடும் துயரம். இது நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறை தான் தீர்மானிக்குதுங்கிறான். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை இங்கே வகுப்பறைகள் அறிவு கருவறையா இல்லாம வியாபார அறையா மாற்றப்பட்டுருச்சு. அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவு கருவறையா இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய அடிப்படை கோரிக்கையை வச்சு வீதியில ஒரு நாள்ல போராடல, கிடந்தது ஒரு 15-20 ஆண்டுகளா போராடிட்டு இருக்காங்க. பணி நிரந்தரத்திற்கும் சமவேளை சம ஊதியத்திற்கும் எங்கள் பணி நியமனத்திற்குமாக ஆசிரியர் பயிற்சி பெற்று அதில் தேர்ச்சி பெற்று இருக்கிற ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்காக. அப்போ இப்போ இந்த அதிகாரத்திட்ட நம்ம கேட்கறது இது மாதிரி டாஸ்மார்க் ஊழியர்கள்
ஒரு கோரிக்கையை வச்சு வீதியில் இறங்கி போறான்னா உடனே கவனம் எடுத்து அதை நிறைவேற்றுவீர்களா இல்லையா? நீங்க குடிக்க வைக்கிறதுக்கு காட்டுற கவனத்தை எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு காட்டுவதில்லை. அப்ப எப்படி இருக்கு? அறிவை மழுங்கடித்து உடல் நலத்தை கெடுத்து நாட்டை நாசமாக்குற மதுவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அறிவை வளர்க்கும் கல்விக்கு நீங்க கொடுக்குறீங்க. அப்ப ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்துட்டா அந்த நாட்டில் நடக்கிறது ஆட்சி அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? விவசாயி வீதிக்கு வர்றான், செவிலியர் வர்றாங்க, மருத்துவர் வர்றாங்க, மாணவர்கள் வர்றாங்க, மீனவர்கள் வர்றாங்க. எல்லாரும் வீதியில வந்து போராடும் போது அந்த நாட்டில் நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்றத நீங்க நம்புறீங்களா? சொல்லு, நீங்க நம்புறீங்களா? சொல்லு. போக்குவரத்து தொழிலாளி வீதிக்கு வரான், பழைய அரசு ஊழியர்கள் எல்லாம் வந்து பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுறான். என்னதான் நடக்குது? அப்போ இந்த நாட்டில் என்னதான் நடக்குது? ஆனாலும் நீங்க நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்த தடவை நாங்களே வருவோம், அப்படி அருமையா போய்கிட்டு இருக்கு. இல்ல ஒரு அறிவு சமூகம் வந்து இதை சிந்திக்கணும். திருப்பி திருப்பி இதே தவற செய்யக்கூடாது. இந்த ஆசிரியர்கள் வீதியில நின்று போராடுறதுக்கு காரணம் அவர்களே தான். அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுகிற நிலைமைக்கு வீதிக்கு வந்ததுக்கு காரணம் அவர்களே தான். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றான்? ஒரு ஆட்சி தவறா இருக்குதுன்னா அந்த ஆட்சியாளன் மட்டும் அதுக்கு பொறுப்பு இல்லை, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்புங்கிறான். எல்லாரும் பொறுப்பு, நாங்களும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு. இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்க பிரச்சனைக்கு வீதிக்கு வர்றாங்க. அவங்க நினைச்சிருந்தால் இந்த அரசு அமையாம தடுத்திருக்க முடியும். இதை 15 வருஷமா அந்த கோரிக்கை வச்சு நீங்க போராடுறீங்க. இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிக்கிறார், அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிக்கிறார். நான் ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்க கோரிக்கை தூக்கி குப்பையில போடுறாரு. அப்ப அந்த கோபம், இன்னைக்கு இருக்கிற கோபம், கையை ஒடிக்கிறார், வீதியில் நடக்கிறீங்க, போராடுறீங்க. இந்த கோபம் ஏன் உங்களுக்கு தேர்தல் இல்ல? வாக்கு செலுத்தும் போது ஏன் இல்ல? ஏன் இல்ல? திருப்பி எப்படி இந்த அதிகாரம் வருது? விவசாயி வீதிக்கு வர்றீங்க, கோவப்படுறீங்க. இன்னைக்கு தஞ்சையில பேரணி, போராட்டம், எல்லாரும் போராடுறீங்க. அப்புறம் எப்படி இது உங்க உரிமையை பறிச்சு உங்க உரிமையை பெற்றுக் கொடுக்க நீங்க முன்வைக்கிற கோரிக்கையை ஏற்க மறுக்கிற அதிகாரம் திருப்பி எப்படி வருது? யார் தேர்வு செய்யறா? சொல்லுங்க, யார் தேர்வு செய்யறா? நீங்க படிப்பிச்ச மாணவர்கள் எத்தனை ஆயிரம், ஆசிரியர்கள் நீங்க எத்தனை லட்சம்? உங்க வாக்கு எப்படி திருப்பி இந்த அநீதியான அதிகாரத்தை நிறுவுது? விவசாயிகள் எத்தனை கோடி? ஏன் மறுபடியும் அந்த அதிகாரம் எப்படி வருது? மருத்துவர், செவிலியர், போக்குவரத்து ஊழியர் எல்லாம் வீதியில் நிக்கிறியே, அப்புறம் அதே உன்னை வீதியில நிறுத்தினவனே மேல எப்படி வர்றான்? யார் அதை தேர்வு செய்யறது? பிழையை நீ செஞ்சுட்டு அப்புறம் வீதியில் வந்து போராடி வேடிக்கை இல்லையா அது? அப்ப இந்த கோபம் எங்க வெளிப்படுத்தணும்? அந்த இடத்துல ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க? அப்புறம் திருப்பி வீதியில் வந்து போராடினா இது என்ன ஆயிருது? இப்ப யாரு மேல, நான் யாரு மேல கோச்சுக்கிறேன்? அதிகாரத்து மேலையா? அந்த அதிகாரத்தை தேர்வு பண்ண உங்க மேலையா? சொல்லுங்க. அப்ப தொடர்ச்சியா ஒரு தடவை ஒரு தவறு நடக்கலாங்க, தெரியாம நிகழுது. 2வது தடவை திருந்திருப்பாங்களோ நினைச்சு செஞ்சோம், மாறிடுமோன்னு நினைச்சு செஞ்சோம், கொடுத்த வாக்குறுதி நம்பி செஞ்சோம், சரி நடந்துருது. திரும்ப திரும்ப அதுவே நடக்குதுன்னா அப்ப யார் பொறுப்பே இருக்கிறது? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு வாக்கு செலுத்திடுவீங்கன்னா நான் ஏன் உங்க கோரிக்கையை ஏற்கணும்? நான் ஏன் நீங்க கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் போடுவீங்க. அப்புறம் தடுப்பு விவகாரத்துல அத பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தகுதியா இருக்குது. முதல்வரே சொல்றாரு ஓரளவுக்கு தான் கை கொடுத்திருக்கு. அப்புறம் இத சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா தம்பி? உங்களுக்கு தெரியாமல், ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு தெரியாமல் போதைப் பொருள் உள்ள வருது நாட்டுக்குள்ள சொல்றது வெக்கமா இல்லையா தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு தெரியாம இவ்வளவு காவல் படை, இவ்வளவு உளவுத்துறை படை, நாங்க இறங்கினோன்னு எங்க போறீங்கன்னு கேட்டு இந்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஐஎஸ். இப்ப வர்றாருல, எங்க போறேன் எங்க வாரேன் எல்லாம் தெரியுது. 100 சோதனை இருக்குது. அப்ப எப்படி உங்களுக்கு தெரியாம போதைப் பொருள் பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்கள் விக்குதுன்னு தெரியுது? காவல்துறை ஆதரவு இல்லாமல் விற்க முடியுமா சொல்லுங்க? ஒருத்தன் ரவுடி தம்பி, அரசியல்வாதிகள், காவல்துறை அதிகாரிகள் ஆதரவு இல்லாம ஒருத்தர் ரவுடி ஆயிட முடியுமா? இவர் ஆயிட முடியுமா? நீங்க இதெல்லாம் அவர் சொல்றாரு. அது போதையின் மீது நாட்டம் கொள்ளாது பிள்ளைகள் மீது போகாமல் பெற்றோர்கள், உறவர்கள் கவனம் செலுத்துங்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க விற்போம், குடிக்காம நீங்க பாத்துக்கிறீங்க. தெரு சாராய கடையை திறந்து விட்டுட்டு சாராய விற்பனை குறையக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க போதைப் பொருளை தடுக்கிற நீங்க சொல்றது இதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஒரு குழு தயாரிச்சு வச்சிருக்காங்க. போன வாட்டியும் அதே குழு தான். இதெல்லாம் நீங்க இந்த ஊடகத்துக்காரர்கள் தயவு செய்து ஒரு அறம் சார்ந்து இயங்குங்க. தேர்தல் அறிக்கை ஆட்சியில் இருக்கிற ஒரு அதிகாரி, எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி
மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு நாங்க தேர்தல் அறிக்கையில கொண்டு வர போறோம்னா இப்ப என்ன அதிகாரம் பண்றீங்க? என்ன ஆட்சியில் இருக்கு? மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் ஆட்சியில் இருந்தீங்களா? என்ன கட்சி என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் நீங்க இருக்கிறீங்க. அப்ப தொகுதியில் போய் என்ன பிரச்சனை கேட்டு வந்து தேர்தல் அறிக்கை கொடுப்பேன். போன தடவை பிரச்சனை என்ன கேட்டு அறிக்கை கொடுத்தீல்ல, அப்புறம் இந்த தடவை அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கணும்ல. இந்த தடவை இந்த ஏன் காலையில காலையில சிரிக்க வைக்கிறோம்ல. சொல்லு வேற. நாளை 2 நாள் வந்து தமிழகம் வராரு அமித்ஷா, பொங்கல் விழால பங்கேற்கிறாரு திருச்சியில. அரசியல்ல மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்னு பாஜக பொதுச் செயலாளர். மாற்றம்னு ஒண்ணு இருக்குதுன்னா இதுவரை இந்த மண்ணில் நிலவுன அரசியல் இருக்குல்ல, இந்தியம் திராவிடம் இந்த கட்சிகளுடைய ஆட்சி முறை இருக்கு இல்லையா, இதை மொத்தமா இந்த ஆட்சி இதை மாற்றுவதுதான் மாற்றம். இது சும்மா இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இவரோட கூட்டணி வைக்கிறது. இங்க ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சியின் முறை மாறுமா? அதான் பிரச்சனை. இவர்களுக்கு யாருக்கும் கோட்பாடு மாற்றம் தத்துவ மாற்றம் கிடையாது. காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கோ திமுக அதிமுக நம்ம ஒண்ணு கேட்போம், 2 பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க. திமுக அதிமுகவுக்கு 2 பேர் தான் போட்டி. திமுக அதுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி? தீமை இதுக்கு மாற்று இன்னொரு தீமை எப்படி? நபிகளார் சொல்ற மாதிரி தீமைக்கு மாற்று நன்மைதான், நேர்மைதான். அப்ப நீங்க தீமைக்கு மாற்று தீமை. இவர் திமுக, இவர் ஆட்சியில ஊழல் இருக்கு, இவர் ஆட்சியில் இருக்காதா? அதிமுக ஆட்சியில் இருக்காதா? லஞ்சம் இருக்கு இருக்காதா? கமிஷன் இருக்கு இருக்காதா? இங்க மலையை வெட்ட மாட்டாரா? மணல் அள்ள மாட்டாரா? இங்க பாலியல் வன்கொடுமை கொலை இருக்கும் இருக்காதா? இருக்காதா? கேட்கறது கேளுங்க, இருக்குமா இருக்காதா? இங்க சாராய வியாபாரம் இருக்கும், இவர் வந்தா மூடிடுவாரா? எல்லாம் அப்படியே இருக்கும்னா என்ன இந்த மாற்றுறதுல இருக்கு? என்ன மாற்று இருக்கு? வார்த்தையில தான் நீ மாற்று ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன மாற்று இருக்கு? இந்த கட்சியில கொடியில அண்ணா இருக்க மாட்டார், இங்க அண்ணா இருப்பார். கொள்கையில என்ன மாற்று இருக்கு? 2 பேருமே திருடுங்க. இப்ப நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்தவன நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்ன நடவடிக்கை? கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா? கொலை நடந்ததா இல்லையா? நடந்தது உண்மை, கொலை பண்ணது உண்மை, செத்தது உண்மை. செஞ்சது யாரு? செஞ்சது யாரு? அந்த ஆட்சியில் இருந்தவரும் கண்டுபிடிக்கல. யாரு காரணம் தெரியாதா? யாருக்கும் தெரியாம நடந்துச்சா? ஒரு முதலமைச்சர் வீட்டுல ஒரு நிமிஷம் மின்சாரம் அணையாது. 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு போட்டவன் யாரு? யாரு? அப்போ நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு 5 ஆண்டு முடிஞ்சு அடுத்த 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கொலை நடந்திருக்க அதையே கண்டுபிடிக்காதவங்க எப்படி 2 பேரும் கூட்டுக்கணவாளி? நீ செய்யற குற்றத்தை நான் மறப்பேன், நான் செய்யற குற்றத்தை நீ மறப்ப. நீ அண்ணா பல்கலைக்கழகம்னா அவன் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைம்பா, நீ பொள்ளாச்சின்னா நீ அண்ணா பல்கலைக்கழகம்பா. அப்புறம் 2 பேருமே ஒரு சம அளவா யோக்கியங்க. நீ இதுல மாற்று ஒரே 2 கட்சிக்கு தான் போட்டி. எவன் அதிகமா திருடுறது, எவன் அதிகமா கொள்ளையடிக்கிறது, எவன் அதிகமா நாட்டை நாசம் பண்றதுங்கிறதுல போட்டி. வேற என்ன போட்டி இருக்கு? சும்மா இவர் வந்தா மாறிடுமா, அமித்ஷா வந்தா மாறிடுமா? 1000 அமித்ஷா வந்தாலும் அதேதான் இருக்கும், அதேதான் இருக்கும். நீங்க வந்து என்ன மாறுதல் செஞ்சாலும் எடப்பாடி முதலமைச்சராக தானே பாடுபட போறிய? சொல்லுங்க, என்ன மாறுதல் வந்துடும் சொல்லுங்க. வந்தா கமிஷன் வாங்க மாட்டார், பணியிட மாற்றத்துக்கு பணம் இல்ல, பணி உயர்வுக்கு பணி இல்ல, பணி நியமனத்துக்கு காசு இல்ல, மலையை குடைய மாட்டாங்க, மலையை வெட்ட மாட்டாங்க, குவாரி எல்லாம் மூடிடுவாங்க, மணல் அள்ள மாட்டாங்க, ஆறு பாதுகாக்கப்படும், மலை பாதுகாக்கப்படும். ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அப்புறம் மாற்றுனா தீய சக்திக்கு மாற்று தூய சக்தி. தூய சக்தி, ஆமா தூய சக்தி, தூய ஆற்றல்கள் தான். எங்களை போல தொடர்ச்சியா அந்த மாறுதலுக்காக போராடிட்டு இருக்க பிள்ளைகள் தான் மாற்றா இருக்க முடியும். வேற எது மாற்றா இருக்க முடியும்? கோட்பாட்டு அளவில் நீங்க திராவிடம், இவர் திராவிடம், நாங்கள் தமிழர், தமிழ் தேசியம். இந்த தத்துவ மாற்று தான். நாங்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறீங்க, நாங்க உண்மை நேர்மைங்கிறோம். நீங்க திராவிடர்கள்ங்கிறீங்க, நாங்க தமிழர்கள்ங்கிறோம். இதுதானே மாறுதல் இருக்க முடியும்? பெரியாரை போற்றுவோம். எந்த பெரியாரன்? அதான் ராத்திரி பாருங்க. இன்னைக்கு வந்து எங்க தலைவரை வச்சா நாங்க வரமாட்டேங்கிறாங்க. அப்படின்னா தன்மானமிக்க தமிழ் இன மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டோம்ங்கிற முடிவு எடுக்கல. ஏன்னா எங்களுக்கு அந்த மான உணர்வோ இன உணர்வோ இல்லை. இந்த தலைவர்களும் இனத்தை கொன்ற கட்சிகளோடு திருப்பி கூட்டணி வச்சு நின்னதுனால அவர் இந்த பேசுறாங்க. எங்க இனத்தை கொன்ன ராஜீவ் காந்தி அந்த காங்கிரஸ் கட்சியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் நீங்க சொல்லி இருந்தா நமக்கும் தன்மானம் இருக்கு, இனமானம் இருக்குதுன்னு இருந்திருக்கும். அது இல்ல, அதனால அவங்க இப்ப வந்து சொல்றாங்க திராவிடம் தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிரி அல்லன்னு திருமாவளவன் நேற்று பேசியிருக்காங்க. எதிரின்னு கற்பிச்சது எங்க அண்ணன் தான். நீங்க அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. 2006 அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பாருங்க. இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். திராவிடம்னு ஒண்ணு எங்க இருக்கு?
யார் சொன்னது? அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். பேசும்போது முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒருத்தர்ல நான் ஒருத்தன். எங்கே திராவிடம் தமிழை காக்குது? எங்கேயாவது தமிழ் இருக்கா சொல்லுங்க. இதுல இந்த இடத்துல அது இருக்கா? நியூஸ்ன்னு இருக்கு, தமிழ் எழுத்துல இருக்கு, தங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ் படிக்க எழுத 86,000 முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ் தேர்வில் தோல்வி விடுறார்கள். தமிழ்ல தேர்ச்சி வர முடியல. தமிழ் எங்க இருக்கு? பேச வரல, எழுத வரல, தமிழ் படிக்க தெரியாத, எழுத தெரியாத 3 தலைமையை உருவாக்கிட்டு தமிழ் வாழுதுன்னு பேசுறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். எங்க இருக்கு? என் மொழி இல்ல, என் கலை இல்ல, என் இலக்கியம் இல்ல, என் பண்பாடு இல்ல, என் வழிபாடு இல்ல, என்னுடைய வரலாறு இல்ல, எனக்கென்ற அரசியல் இல்ல, அதிகாரம் இல்ல. அப்புறம் நீ திருப்பி இதுதான் பாதுகாக்குது. இந்தியை எதிர்த்ததுன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திராவிட இயக்கங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தன்னெழுச்சியா மாணவர்கள் போராடியது, அதன் மூலமாக வந்த கிளர்ச்சி. போராடுகிறவரை ஐயா வேற என்ன சொல்றாங்க? இந்த காலி பயில்களை ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி இருக்கு? சுட்டு தள்ளுங்கன்னு சொன்னது அவர். இந்திய நான் எதிர்க்கிறது இந்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல, இங்கிலீஷ் படிக்காம போயிடுவாங்கிறதுக்காகன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம்? இந்தி எங்க எதிர்த்தாங்க? இன்னைக்கு இந்தி இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இந்தி இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் இந்தி இருக்கா இல்லையா? அப்புறம் எல்லா இடங்களையும் இந்தியை எதிர்க்கிறங்கிறது ஒரு நாடகம். இந்தி எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடான்னு ஒரு வெற்று கூச்சல். அப்ப ஆளுங்கட்சியா வந்தோடனே இந்திக்காரனே வாடாங்கிறது. எதிர்கட்சியா இருக்கும்போது கோம் பேக் மோடி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெல்கம் மோடி. எப்படி? பெரியார் அண்ணா இல்லை என்றால் நம்ம தமிழகத்தில் எல்லாருமே இந்தி வாழாவாக ஆயிருப்போம்னு திருமாவளவன் நேற்று பேசியிருக்காரு. அதெல்லாம் சும்மா தேவைக்கேற்ப எங்க அண்ணன் மாத்தி பேசிட்டு இந்தி எப்படி நாங்க இந்தியா எப்படி மாறி இருப்போம்? எப்படி மாறி இருப்போம் சொல்லுங்க. எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்திய கற்பிக்க அனுமதிச்சது இந்த திராவிட இயக்கங்கள். இவங்க நடத்துற திமுக நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி 2வது மொழியா இருக்கா இல்லையா? ஆங்கிலம் பயிற்று மொழி, இந்தி பாடமொழியா இருக்கா இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்று மொழி, தமிழ் பாடமொழியா இருக்கா? இந்தி பேசியிருப்போம்னா எப்படி? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போகும்போது கோயிலுக்கு தேர் நிகழ்ச்சி கலந்துக்கும் போது அங்க பக்தர்கள் மக்களையும் தகாத வார்த்தையில சுட்டி இருக்காரு. உரிமையில அது தெரியல. அது தவறு. அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படி கோவப்பட வேண்டியதில்லை. பொதுவாக மக்களை அது பக்தர்கள் பேச வேண்டியதில்லை. தவறு. என்ன காரணம்னாலும் அந்த மாதிரி கோவப்பட வேண்டியது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறாரு. அன்னைக்கு கடந்த வாரம் தமிழ் செய்தி இதே மாதிரி கடுமையா கூட்டிட்டு வராங்க, இந்த மாதிரி உங்க குடும்பத்தையே கூட்டிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கடுமையா பேசி அந்த விஷயம் விவாத பொருளா இருந்துச்சு. இப்போ அதே போல அறநிலத்துறை அமைச்சர் அறத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்காரு. என்ன பண்ணுங்க? பொங்கல் தொகுப்புல ரொக்க பணம் அறிவிப்பு இல்லாம இருக்கு. அது எப்படி நினைக்கிறீங்க? ஒருவேளை பணம் இல்லாம இருந்திருக்கும். புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடைமுறைக்கு புதிய ஓய்வூதியம் அவங்க கேட்கல. பழைய ஓய்வூதியத்துல என்ன சொல்றாங்கன்னு பாக்கணும். இப்ப இதுல இப்படி நம்மளா பேசுவோம். பொங்கலுக்கு தொகுப்பு ஊதியம் கொடுக்குறாங்க, அரிசி, இது வெல்லம், இது கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்கிறது இது எப்படி பாக்குறது? ஒரு இனத்தின் மகனா எப்படி பாக்குறது? எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு இனம், ஒரு பெரிய மூத்த இனம், அதுக்குன்னு இருக்கிற ஒரு பண்டிகை இந்த பொங்கல் தான். காலம்புறா உழைக்கிற ஒரு வேளாண்குடி மகன், அந்த ஒரு பண்டிகைக்கு கூட அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. 1/2 கிலோ அரிசி, 1/4 கிலோ வெல்லம் கூட வாங்க முடியாது. அரசு தான் கொடுக்கணும், அதையும் இலவசமாக தரணும். இதையும் ஏன் நெல்லை விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளைக்க விட்டுட்டு குஜராத்தில் அரிசி வாங்கிட்டு வரும், இல்லை ஆந்திராவில் அரிசி வாங்கிட்டு வரும். ஏன் நெல்லா விசாரிச்சா அரிசியாக வராத? அதை கொள்முதல் செய்யாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிடுச்சு பாருங்க. இந்த நூற்றாண்டுல இவ்வளவு காலகட்டம் கடந்து இன்னும் ஒரு பொங்கலுக்கு காசு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், இலவசமா அரிசி கொடுக்கணும் நிலைமையில தான் என் இனம் நின்று கொண்டிருக்குதுன்னு பார்க்கும்போது இதுல எந்த வழியில நாங்க பெருமைப்பட்டுக்கிறது, இல்ல எந்த வழியில எங்களுக்கு இதுல சிறப்பு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? கேவலம் தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு தமிழ் இனம் தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் அவமான ஒரு அடையாளமா வாழுதேங்கிற ஒரு வழிதான் எனக்கு இருக்குது. இதுல போய் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. போராட்டம் நடத்தி ஆசிரியர்கள் கை உடைக்கப்பட்டிருக்கு, பேசும் பொருளா இருக்காது. இது ஒரு செய்தி இல்லை, இது ஒரு செய்தியா நம்ம பேசுறதுக்கு இல்லை. இது கொடும் துயரம். இது நீங்க எப்படி பார்த்தாலும்
ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறை தான் தீர்மானிக்குதுங்கிறான். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை இங்கே வகுப்பறைகள் அறிவு கருவறையா இல்லாம வியாபார அறையா மாற்றப்பட்டுருச்சு. அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவு கருவறையா இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய அடிப்படை கோரிக்கையை வச்சு வீதியில ஒரு நாள்ல போராடல, கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளா போராடிட்டு இருக்காங்க. பணி நிரந்தரத்திற்கும் சமவேளை சம ஊதியத்திற்கும் எங்கள் பணி நியமனத்திற்குமாக ஆசிரியர் பயிற்சி பெற்று அதில் தேர்ச்சி பெற்று இருக்கிற ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்காக. அப்போ இப்ப இந்த அதிகாரத்திட்ட நம்ம கேட்கறது, இது மாதிரி டாஸ்மார்க் ஊழியர்கள் ஒரு கோரிக்கையை வச்சு வீதியில் இறங்கி போறான்னா உடனே கவனம் எடுத்து அதை நிறைவேற்றிவிடலாம் இல்லையா? நீங்க குடிக்க வைக்கிறதுக்கு காட்டுற கவனத்தை எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு காட்டுவதில்லை. அப்ப எப்படி இருக்கு? அறிவை மழுங்கடித்து உடல் நலத்தை கெடுத்து நாட்டை நாசமாக்குற மதுவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அறிவை வளர்க்கும் கல்விக்கு நீங்க கொடுக்கறது. அப்ப ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்துட்டா அந்த நாட்டுல நடக்கிறது ஆட்சி அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? விவசாயி வீதிக்கு வர்றான், செவிலியர் வர்றாங்க, மருத்துவர் வர்றாங்க, மாணவர்கள் வர்றாங்க, மீனவர்கள் வர்றாங்க, எல்லாரும் வீதியில போராடும் போது அந்த நாட்டுல நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்றத நீங்க நம்புறீங்களா? சொல்லு, நீங்க நம்புறீங்களா? சொல்லு. போக்குவரத்து தொழிலாளி வீதிக்கு வரான், பழைய அரசு ஊழியர்கள் எல்லாம் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுறான். என்னதான் நடக்குது? அப்போ இந்த நாட்டுல என்னதான் நடக்குது? ஆனாலும் நீங்க நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்த தடவை நாங்களே வருவோம், அப்படி அருமையா போய்கிட்டு இருக்கு. இல்ல ஒரு அறிவு சமூகம் இதை சிந்திக்கணும். திருப்பி திருப்பி இதே தவற செய்யக்கூடாது. இந்த ஆசிரியர்கள் வீதியில நின்று போராடுறதுக்கு காரணம் அவர்களே தான். அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுகிற நிலைமைக்கு வீதிக்கு வந்ததுக்கு காரணம் அவர்களே தான். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றான்? ஒரு ஆட்சி தவறா இருக்குதுன்னா அந்த ஆட்சியாளன் மட்டும் அதுக்கு பொறுப்பு இல்லை, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்புங்கிறான். எல்லாரும் பொறுப்பு, நாங்களும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு. இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்க பிரச்சனைக்கு வீதிக்கு வர்றாங்க. அவங்க நினைச்சிருந்தால் இந்த அரசு அமையாம தடுத்திருக்க முடியும். இதை 15 வருஷமா அந்த கோரிக்கையை வச்சு நீங்க போராடுறீங்க. இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிக்கிறார், அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிக்கிறார். நான் ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்க கோரிக்கை தூக்கி குப்பையில போடுறாரு. அப்ப அந்த கோபம், இன்னைக்கு இருக்கிற கோபம், கையை ஒடிக்கிறார், வீதியில் நடக்கிறீங்க, போராடுறீங்க. இந்த கோபம் ஏன் உங்களுக்கு தேர்தல் இல்ல? வாக்கு செலுத்தும் போது ஏன் இல்ல? ஏன் இல்ல? திருப்பி எப்படி இந்த அதிகாரம் வருது? விவசாயி வீதிக்கு வர்றீங்க, கோவப்படுறீங்க. இன்னைக்கு தஞ்சையில பேரணி போராட்டம், எல்லாரும் போராடுறீங்க. அப்புறம் எப்படி இது உங்க உரிமையை பறிச்சு உங்க உரிமையை பெற்றுக் கொடுக்க நீங்க முன்வைக்கிற கோரிக்கையை ஏற்க மறுக்கிற அதிகாரம் திருப்பி எப்படி வருது? யார் தேர்வு செய்யறா? சொல்லுங்க, யார் தேர்வு செய்யறா? நீங்க படிப்பிச்ச மாணவர்கள் எத்தனை ஆயிரம், ஆசிரியர்கள் நீங்க எத்தனை லட்சம்? உங்க வாக்கு எப்படி திருப்பி இந்த அநீதியான அதிகாரத்தை நிறுவுது? விவசாயிகள் எத்தனை கோடி? ஏன் நீ மறுபடியும் அந்த அதிகாரம் அப்படி வருது? மருத்துவர், செவிலியர், போக்குவரத்து ஊழியர் எல்லாம் வீதியில் நிக்கிறியே, அப்புறம் அதே உன்னை வீதியில நிறுத்தினவனே மேல எப்படி வர்றான்? யார தேர்வு செய்யறது? பிழையை நீ செஞ்சுட்டு அப்புறம் வீதியில் போராடி வேடிக்கை இல்ல அது? அப்ப இந்த கோபம் எங்க வெளிப்படுத்தணும்? அந்த இடத்துல ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க? அப்புறம் திருப்பி வீதியில் போராடினா இது என்ன ஆயிருது? இப்ப யாரு மேல, நான் யாரு மேல கோச்சுக்கிறேன்? அதிகாரத்து மேலையா? இந்த அதிகாரத்தை தேர்வு பண்ண உங்க மேலையா? சொல்லுங்க. அப்ப தொடர்ச்சியா ஒரு தடவை ஒரு தவறு நடக்கலாங்க, தெரியாம நிகழுது. 2வது தடவை திருந்திருப்பாங்களோ நினைச்சு செஞ்சோம், மாறிடுமோன்னு நினைச்சு செஞ்சோம், கொடுத்த வாக்குறுதி நம்பி செஞ்சோம், சரி நடந்துருது. திரும்ப திரும்ப அதுவே நடக்குதுன்னா அப்ப யார் பொறுப்பே இருக்கிறது? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு வாக்கு செலுத்திடுவீங்கன்னா நான் ஏன் உங்க கோரிக்கையை ஏற்கணும்? நான் ஏன் நீங்க கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் போடுவீங்க. அப்புறம் தடுப்பு விவகாரத்துல அத பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தகுதியா இருக்கு. அப்புறம் இத சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா தம்பி? உங்களுக்கு தெரியாமல், ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு தெரியாமல் போதைப் பொருள் உள்ள வருது நாட்டுக்குள்ள சொல்றது வெக்கமா இல்லையா தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு தெரியாம இவ்வளவு காவல் படை, இவ்வளவு உளவுத்துறை படை, நாங்க இறங்கினோன்னு எங்க போறீங்கன்னு கேட்டு இந்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஐஎஸ். இப்ப வர்றாருல, எங்க போறேன் எங்க வாரேன் எல்லாம் தெரியுது. 100 சோதனை இருக்குது. அப்ப எப்படி உங்களுக்கு தெரியாம போதைப் பொருள் பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்கள் விக்குதுன்னு தெரியுது? காவல்துறை ஆதரவு இல்லாமல் விற்க முடியுமா சொல்லுங்க? ஒருத்தன் ரவுடி தம்பி,
அரசியல்வாதிகள் காவல்துறை அதிகாரிகள் ஆதரவு இல்லாம ஒருத்தர் ரவுடி ஆயிட முடியுமா? இவர் ஆயிட முடியுமா? நீங்க இதெல்லாம் அவர் சொல்றாரு, அது போதையின் மீது நாட்டம் கொள்ளாது பிள்ளைகள் மீது போகாமல் பெற்றோர்கள் உறவர்கள் கவனம் செலுத்துங்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க விற்போம், குடிக்காம நீங்க பாத்துக்கிறீங்க. தெருவுக்கு தெருவு சாராய கடையை திறந்து விட்டுட்டு சாராய விற்பனை குறையக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க நீங்க போதை பொருளை தடுக்கிற நீங்க சொல்றது இதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. சார், இப்ப திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஒரு குழு ஒன்று தயாரிச்சு வச்சிருக்காங்க. போன வாட்டியும் அதே குழு தான். இதெல்லாம் நீங்க இந்த ஊடகத்துக்காரர்கள் தயவு செய்து ஒரு அறம் சார்ந்து இயங்குங்க. தேர்தல் அறிக்கை ஆட்சியில் இருக்கிற ஒரு அதிகாரி, எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு நாங்க தேர்தல் அறிக்கையில கொண்டு வர போறோம்னா இப்ப என்ன அதிகாரம் பண்றீங்க? என்ன ஆட்சியில் இருக்கீங்க? மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் ஆட்சியில் இருந்தீங்களா? என்ன கட்சி என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் நீங்க இருக்கிறீங்க. அப்ப தொகுதியில் போய் என்ன பிரச்சனை கேட்டு தேர்தல் அறிக்கை கொடுப்பீங்க. போன தடவை பிரச்சனை என்ன கேட்டு அறிக்கை கொடுத்தீல்ல, அப்புறம் இந்த தடவை அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கணும்ல. இந்த தடவை இந்த ஏன் காலையில காலையில சிரிக்க வைக்கிறோம்ல. வேற நாளை 2 நாள் தமிழகம் வராரு அமித்ஷா. பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார் திருச்சியில. அரசியல்ல மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்னு பாஜக பொதுச் செயலாளர். மாற்றம்னு ஒண்ணு இருக்குதுன்னா இதுவரை இந்த மண்ணில் நிலவுன அரசியல் இருக்குல்ல, இந்தியம் திராவிடம் இந்த கட்சிகளுடைய ஆட்சி முறை இருக்கு இல்லையா, இதை மொத்தமா இந்த ஆட்சி இதை மாற்றுவதுதான் மாற்றம். இது சும்மா இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இவரோட கூட்டணி வைக்கிறது. இங்க ஆள் மாறும், ஆட்சி மாறும். ஆட்சியின் முறை மாறுமா? அதான் பிரச்சனை. இவர்களுக்கு யாருக்கும் கோட்பாடு மாற்றம் தத்துவ மாற்றம் கிடையாது. காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கோ திமுக அதிமுக நம்ம ஒண்ணு கேட்போம், 2 பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க. திமுக அதிமுகவுக்கு 2 பேர் தான் போட்டி. திமுக அதுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி? தீமை இதுக்கு மாற்று இன்னொரு தீமை எப்படி? நபிகளார் சொல்ற மாதிரி தீமைக்கு மாற்று நன்மை தான், நேர்மை தான். அப்ப நீங்க தீமைக்கு மாற்று தீமை. இவர் திமுக, இவர் ஆட்சியில ஊழல் இருக்கு, இவர் ஆட்சியில் இருக்காதா? அதிமுக ஆட்சியில் இருக்காதா? லஞ்சம் இருக்கு இருக்காதா? கமிஷன் இருக்கு இருக்காதா? இங்க மலையை வெட்ட மாட்டாரா? மணல் அள்ளுவார் அள்ள மாட்டாரா? இங்க பாலியல் வன்கொடுமை கொலை இருக்கும் இருக்காதா? இருக்காதா? கேட்கறது கேளுங்க, இருக்குமா இருக்காதா? இங்க சாராய வியாபாரம் இருக்கும், இவர் வந்தா மூடிடுவாரா? எல்லாம் அப்படியே இருக்கும்னா என்ன இந்த மாற்றுதல் இருக்கு? என்ன மாற்று இருக்கு? வார்த்தையில தான் நீ மாற்று ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன மாற்று இருக்கு? இந்த கட்சியில கொடியில அண்ணா இருக்க மாட்டார், இங்க அண்ணா இருப்பார். கொள்கையில என்ன மாற்று இருக்கு? 2 பேருமே திருடுங்க. இப்ப நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்தவன நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்ன நடவடிக்கை?